ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 12ஆம் வகுப்பு பயிற்சி 1.1ல் முதல் கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் அணிகளுக்கு சேர்ப்பணி காண்க. இப்போ நம்ம சேர்ப்பணி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். எப்போவுமே தந்திருக்கக்கூடியதை ஏ அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு -3 4 6 2. இப்போ இதோட சேர்ப்பணி கண்டுபிடிக்கணும். அதை எப்படி எழுதிக்கலாம்னா அட்ஜாயிண்ட் ஏ இப்படின்னு எழுதிருங்க. ஓகேங்களா? இங்கே வந்து 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. அதாவது இது 2x2 மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது இதோட சேர்ப்பணி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எழுதிக்கிறேன் பாருங்கள், ABCD. இப்போ இந்த கிராஸில் இருக்குது பார்த்தீங்களா, இதை இடத்த மாற்றணும். டியை மேலே கொண்டு வந்துட்டு ஏயை கீழே கொண்டு போயிடணும். அப்போ எழுதிக்கிறேன் டி, ஏ கீழே வந்துடும். அப்புறமாட்டு இங்கே இடத்த மாற்றக்கூடாது, அதுக்கு பதில் குறியீடை மாற்றணும். ப்ளஸ் பியா இதுக்கு எப்படி எழுதணும்னா -பின்னு எழுதணும். இனி ப்ளஸ் சியா இதை வந்து -சின்னு எழுதிக்கணும். இதே இது இங்கே -சின்னா +சின்னு எழுதிக்கணும். இங்கே நீங்கள் குறியீடை மாற்றணும். அப்போ எழுதிக்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு இடத்த மாற்றணும். 2 மேலே கொண்டு வந்துருங்க, -3 கீழே கொண்டு போயிருங்க. இனி +4 இதை வந்து -4ன்னு எழுதிக்கணும். +6 -6ன்னு எழுதிக்கணும். இதுதான் இதோட சேர்ப்பணி. செகண்ட் சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு தந்திருக்கதை ஏன்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2 3 1 3 4 1 3 7 2. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இங்கே 3 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. அதாவது இது 3x3 மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது இதோட அட்ஜிஏ சேர்ப்பணி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஏஐஜே கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். போன சம் மாதிரி ஒரே ஸ்டெப்பில் முடியாது, 2-3 ஸ்டெப் செய்ய வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? அடுத்த இன்னொரு விஷயம், 3x3 மேட்ரிக்ஸாக இருந்துன்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சால்வ் பண்ணிடலாம். பாருங்க, இங்கே ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, அதை எழுதிருங்க. அடுத்த ப்ராக்கெட். இனி இங்கே முதல்ல என்னது இருக்குது? 2 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமே நம்ம மறைக்கணும். ஓகே, இது ரோ, இனி இது வந்து காலம் மறைச்சிட்டேன். இப்போ பாக்கி இருக்கிறத பெருக்கணும், அதுவும் கிராஸில் பெருக்கணும். பாருங்கள், 4 2 8. அடுத்த மேலேருந்து கீழே பெருக்கணும், உடனே மைனஸ் போட்டுறணும். இனி 7 1 7. இந்த மாதிரி தான் நீங்கள் பெருக்கணும். அடுத்து என்னது இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்புறமாட்டு ப்ராக்கெட் போட்டுருங்க. இனி இங்கே 3 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைக்கலாம். இது வந்து ரோ, அப்புறம் இது வந்து காலம். இப்போ பெருக்கலாமா? 3 2 6 மைனஸ். இனி 3 1 3. இனி இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ராக்கெட். இனி இங்கே என்னது இருக்குது? 1. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமே மறைக்கலாம். ஓகே, ரோ காலம் மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாம். 3 7 21 நடுவில் மைனஸ். அப்புறமாட்டு 3 4 12. ஓகே, நீங்கள் மைனஸ் இருக்குது, இங்கே என்னது இருக்குது? 3 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமே மறைக்கலாம். மறைச்சிட்டேன். ஓகே, மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாமா? 3 2 6 நடுவில் மைனஸ். 7 1 7. இந்த மாதிரி தான் நீங்கள் பெருக்கணும். அடுத்த ப்ளஸ் இருக்குது, ப்ராக்கெட். இங்கே 4 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைக்கலாம். இது ரோ காலம் மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாம். 2 4 நடுவில் மைனஸ். 3 1 3. இனி இங்கே மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட். இங்கே 1 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைக்கலாம். மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாமா? 7 14 நடுவில் மைனஸ். 3 3 9. அப்புறமாட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே என்னது இருக்குது? 3 இருக்குது. அப்போது ரோவையும் காலமையும் மறைச்சிருங்க ஃபஸ்ட்டு. ஓகே, மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாம். 3 1 3 நடுவில் மைனஸ். இனி 4 1 4. அப்புறமாட்டு இங்கே மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட். இங்கே 7 இருக்குது. அப்போ ரோவையும் காலமையும் மறைங்க. ரோ காலம் மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாம். 1 2 நடுவில் மைனஸ். 3 1 3. அப்புறமாட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே வந்து 2 இருக்குது. ரோவையும் காலமையும் மறைச்சிடலாம். இது வந்து ரோ, இது வந்து காலம் மறைச்சிட்டேன். இனி பெருக்கலாம். 4 8 நடுவில் மைனஸ். இனி 3 9. இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். அடுத்து இங்கே டிரான்ஸ்போஸ், அதை மறந்துடாதுங்க. இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா? பாருங்கள், ப்ராக்கெட். 8 7 கழிச்சா 1, வெளியே ப்ளஸ்ஸு. ப்ளஸ்னா முன்னாடி குறியீடு போடாண்டாம். இனி 6 3 கழிச்சா 3, வெளியே மைனஸ். மைனஸ்னால் குறியீடு போடணும், -3. 21 12 கழிச்சா 9, வெளியே ப்ளஸ்ஸு. ப்ளஸ்னால் குறியீடு போடாண்டாம். இனி 7 6 கழிச்சா 1, பெரிய நம்பர் 7, அதோட குறியீடு மைனஸ். அதாவது ஒரு மைனஸ்னால் கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும். இங்கே வந்து 8 7 கழிச்சா 1, பெரிய நம்பர் என்னது? 8, அதோட குறியீடு ப்ளஸ்ஸு. ப்ளஸ்னால் முன்னாடி போடாண்டாம். இதே இது மைனஸ்னால் போடணும்.
7லேருந்து 6 கழிச்சா 1 பெரிய நம்பர் 7, அதோட குறியீடு மைனஸ், மைனஸ் குறியீடுனா அதை போடணும். இனி வெளியே மைனஸ், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பெருக்கணும். இந்த மாதிரி 2 மைனஸ் இருந்துன்னா பெருக்கும் போது அது ப்ளஸ் ஆகிடும். அப்போ +1, ப்ளஸ்னா முன்னாடி போடாண்டா. 4லேருந்து 3 கழிச்சா 1, வெளியே ப்ளஸ்ஸு, அப்போ +1. 14லேருந்து 9 கழிச்சா 5, வெளியே மைனஸ், மைனஸ்னா குறியீடு போடணும். அடுத்த 4லேருந்து 3 கழிச்சா 1, பெரிய நம்பர் 4, அதோட குறியீடு மைனஸ். இனி பாருங்க, வெளியே ப்ளஸ்ஸு, பெருக்கும் போது ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்துன்னா மைனஸ் குறியீடு தான் போடணும். ஒரு மைனஸ் இருந்துன்னா அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். சரிங்களா? அடுத்த 1 இருக்கு. இனி பாருங்க, 3லேருந்து 2 கழிச்சா 1, பெரிய நம்பர் 3, அதோட குறியீடு மைனஸ். பெருக்கும் போது 2 மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும், +1. அடுத்த 9லேருந்து 8 கழிச்சா 1, பெரிய நம்பர் 9, அதோட குறியீடு மைனஸ். ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸையும் பெருக்கும் போது மைனஸ் தான். சரிங்களா? -1. இனி இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிடலாம். டிரான்ஸ்போஸ்னால் வேறு எதுவுமே இல்லை, அதாவது ரோவை காலமாக மாற்றணும். இப்படி வரிசையாக இருக்கிறத கீழே கீழே எழுதணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 எழுதிக்கிறேன். அடுத்த -3 அதுக்கு கீழே எழுதுங்க. 9 அதுக்கு கீழே எழுதணும். இனி 1 எழுதுங்க, இந்த 1 அதுக்கு கீழே, -5 அதுக்கு கீழே. இனி -1, இந்த 1 அதுக்கு கீழே, இந்த -1 அதுக்கு கீழே. இதுதான் சேர்ப்பணி அட்ஜ் ஏ. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன், ஃபஸ்ட்டு எப்போவுமே கொஸ்டினில் என்ன தந்திருக்காங்களோ அதை ஏ அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட சேர்ப்பணி கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு உறுப்பு இருக்குது, அதனால அதுக்கு பதில் கேன்னு எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு ஏன்னு எழுதிக்கணும். முன்னாடி உறுப்பு இருந்துன்னா கே ஏ, இப்படி தான் எழுதிக்கணும். சரிங்களா? இனிமேல் முன்னாடி உறுப்பு இருக்கிறதுனால அதை கேன்னு எடுத்துக்கிட்டோம். இதோட சேர்ப்பணி கண்டுபிடிக்கணும்னா k⁻n−1 இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதிக்கணும். அடுத்த பாருங்க, இங்கே 3 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது, 3×3 மேட்ரிக்ஸ். அப்போ போன சப்டிவிஷன் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான். முதல்ல ஏஐஜே கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் கூட ஞாபகம் வரணும். என்னது? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அடுத்த மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இதுதான். ஓகேங்களா? இனிமே கேயோட மதிப்பு என்னது? 1/3. முன்னாடி என்ன உறுப்பு இருக்கோ அதுதான் கே. அப்போ அதுக்கு பதில் 1/3 எழுதிக்கலாம். இது 3×3 மேட்ரிக்ஸ். அப்போ என்னோட மதிப்பு 3, அடுத்த -1. இனி போன சப்டிவிஷன் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ப்ளஸ் எழுதிருங்க. இங்கே முதல் என்னது இருக்குது? 2. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைக்கணும். மறைச்சிக்கிட்டு பெருக்கலாம். அதுவும் கிராஸில் தான் பெருக்கணும். O2 2, நடுவில் மைனஸ். இனி இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? அப்புறமாட்டு E2 4. இனி இங்கே மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட். அடுத்த பாருங்க, 2 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைச்சிடணும். ஓகே, மறைச்சிட்டேன். இனி பெருக்கிடலாமா? பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அந்த மைனஸை அப்படியே எடுத்து எழுதிருங்க. எழுதிக்கிட்டு E2 4. இனி நடுவில் மைனஸ், O2 2. அப்புறமாட்டு ப்ளஸ் இருக்குது, ப்ராக்கெட் போட்டுருங்க. இனி 1. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைச்சிடலாம். இப்போ பெருக்கலாம். பெருக்கும்போது 2 மைனஸ்னால் அது ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அடுத்த E2 4. ப்ளஸ்னால் முன்னாடி ப்ளஸ் போடாண்டாம். அடுத்த நடுவில் மைனஸ். இனி O1 1. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே மைனஸ் இருக்குது. அப்புறம் இங்கே என்னது இருக்குது? -2. இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் இப்போ மறைச்சிடலாம். இனி பெருக்கலாம். E2 4, நடுவில் மைனஸ். இப்போ இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். அப்புறமாட்டு E1 2. அடுத்த இங்கே ப்ளஸ் இருக்குது. இங்கே என்னது இருக்குது? 1 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைக்கலாம். மறைச்சிட்டு இனி பெருக்கலாம். E2 4, நடுவில் மைனஸ். அப்புறமாட்டு O1 1. இனி இங்கே மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட் போட்டுருங்க. இங்கே 2 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைக்கலாம். ஓகே, பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிருங்க. E2 4, நடுவில் மைனஸ். அப்புறம் O2 2. ஓகே, இனிமேல் இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ராக்கெட் போட்டுருங்க. இங்கே 1. அப்போ இது இருக்கக்கூடிய காலமையும் ரோவையும் மறைச்சிடலாம். மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாம். E2 4, நடுவில் மைனஸ். அப்புறம் O1 1. இனி இங்கே மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட் போட்டுருங்க. இங்கே -2. இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைக்கலாம். ஓகே, மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாமா? E2 4, நடுவில் மைனஸ். இப்போ இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். E1 2. ஓகே, அடுத்த ப்ளஸ் இருக்குது, ப்ராக்கெட் போட்டுருங்க. இங்கே லாஸ்ட்டாக 2. அப்போ ரோவையும் காலமையும் மறைக்கலாம். மறைச்சிட்டேன். இப்போ பெருக்குங்க. E1 2, நடுவில் மைனஸ். இந்த மைனஸும் சேர்ந்தா ப்ளஸ் ஆகிடும். அப்புறமாட்டு E2 4. இனி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். மறக்காமல் டிரான்ஸ்போஸ் அதை எழுதிருங்க. சரிங்களா? இனி பாருங்கள், 1/3,
3லேருந்து 1 கழிச்சா 2. இனிமேல் உள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணலாம். 4 2 கூட்டினா 6. முன்னாடி ப்ளஸ்னா முன்னாடி ப்ளஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. இனி கூட்டும்போது 2 மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டும்போது 2 மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 4 2 கூட்டினா 6. இனி 2 மைனஸ் பெருக்கும்போது 2 மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்னா முன்னாடி ப்ளஸ் போடாண்டா, வெறும் 6 மட்டும் எழுதிருங்க. 4லேருந்து 1 கழிச்சா 3. அப்புறம் 4 2 கூட்டினா 6, வெளியே மைனஸ், அப்போ -6. மைனஸ் குறியீடுனா மைனஸ் குறியீடை போடணும். 4லேருந்து 1 கழிச்சா 3. இனி கூட்டும்போது 2 மைனஸ், அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 4 2 கூட்டினா 6, மைனஸை பெருக்குனா ப்ளஸ், அப்போ +6. 4லேருந்து 1 கழிச்சா 3. 4 2 கூட்டினா 6, வெளியே மைனஸ், அப்போ -6. 4 2 கூட்டினா 6. சரிங்களா? அடுத்து அதுக்கு டிரான்ஸ்போஸ். ஓகே, இப்போ பாருங்கள், அடுக்கில் 2, அப்போ 1 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 1 × 1. அதே மாதிரி இங்கே கீழே 3 இருக்குது. இந்த 3க்கும் அந்த 2 பொது தான். சரிங்களா? அப்போ 3ஐயும் 2 வாட்டி எழுதி பெருக்குங்க. அப்புறம் மட்டும் பாருங்கள், உள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே 3ஆம் வாய்ப்பாடு போகும். 3ஆம் வாய்ப்பாடில் வரும். இப்போ பாருங்கள், 6 எப்படி எழுதலாம்? ஈர் 3 6ன்னு எழுதிக்கலாம். அப்போ நான் 3 வெளியே எடுக்கலாம். சரிங்களா? எல்லாமே 3ஆம் வாய்ப்பாடு போகும். அப்போ நான் 3 வெளியே எடுக்கிறேன். அதனால் மேலே வந்து × 3 பெருக்கல் 3 அப்படின்னு எழுதிருங்க. இப்போ இங்கே 6 3 × 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ 3 பொதுவாக வெளியே எடுத்தால் பாக்கி 2 மட்டும் இருக்கும். 6 இருந்துன்னா 2ன்னு எழுதிருங்க. அடுத்ததும் 6 தான் இருக்குது, அப்போ 2ன்னு எழுதிக்கலாம். இனி 3 எப்படி எழுதலாம்? 1 3 3. 3 வெளியே எடுத்தால் பாக்கி 1 தான் இருக்கும். 6னா 2 எழுதுங்க, 3னா 1 எழுதணும். ஓகே, இனிமேல் இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுருங்க. 6னா 2ன்னு எழுதணும், எழுதிக்கலாம். இனி 3னா என்ன எழுதணும்? 1 எழுதணும். அதே மாதிரி 6னா 2, 3னா 1, மைனஸ் 6னா 2, 6னா 2. ஓகே, இனிமேல் அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த 3 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். பெருக்குங்க. 1 1 1 டிவைடட் பை கீழே 3 மட்டும் இருக்குது. இனிமேல் இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது ரோவை காலமாக மாற்றலாம். ஃபஸ்ட்டு 2 இருக்கா, இந்த 2 அதுக்கு கீழே எழுதிருங்க. அடுத்து இந்த 1 அதுக்கு கீழே எழுதணும். இனி -2 1 கீழே எழுதுங்க, இந்த 2 அதுக்கு கீழே எழுதுங்க. இனி 1 -2 கீழே எழுதுங்க, 2 அதுக்கு கீழே எழுதுங்க. ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் அணிகளுக்கு நேர்மாறு காண முடியுமெனில் நேர்மாறு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. நேர்மாறு அப்படின்னா A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். முதல்ல என்ன தந்திருக்காங்களோ அதை A அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. -2 4 1 -3 அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனிமேல் நேர்மாறு அப்படின்னா A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, A இன்வர்ஸோட ஃபார்முலா 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் A இன்டூ அட்ஜாயிண்ட் A. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஃபஸ்ட்டு வந்து மாடுலஸ் ஆஃப் ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே வந்து 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. இந்த மாதிரி இருந்துன்னா நீங்கள் டைரெக்டாகவே பெருக்கிடலாம். சரிங்களா? கிராஸில் தான் பெருக்கணும். முதல்ல மைனஸையும் பெருக்கினா ப்ளஸ், அடுத்த ஈர் 3 6. நெக்ஸ்ட்டு மேலேருந்து கீழே பெருக்கின உடனே நடுவில் மைனஸ்னு எழுதிடணும். இனி கீழே இருந்து மேலே பெருக்குங்க. 1 4 4. 6லேருந்து 4 கழிச்சா 2 அப்படின்னு கிடைக்கும். அப்புறமாட்டி இன்னொரு விஷயம், மாடுலஸ் ஆஃப் ஏயோட மதிப்பு நம்மளுக்கு 0 கிடைக்கக்கூடாது. அப்படி கிடைச்சின்னா நம்மளால நேர்மாறு கண்டுபிடிக்க முடியாது. இங்கே 0 கிடைக்கல, அப்போ நேர்மாறு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? 0 கிடைக்காததுனால ≠ 0 அப்படின்னு எழுதிருங்க. இனிமேல் தேர்ஃபோர் A இன்வர்ஸ் காண முடியும், நம்மளால கண்டுபிடிக்க முடியும், அதனால காண முடியும் அப்படின்னு எழுதிருங்க. சரிங்களா? இனிமேல் என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிச்சிடலாம். அட்ஜாயிண்ட் A இதுவும் அதே மாதிரி தான். 2 ரோ இருக்குது, 2 காலம். அப்போ என்ன பண்ணணும்? இடத்த மாற்றணும். -3 மேலே வந்துடும், -2 கீழே போயிடும். அப்போ எழுதிக்கலாம் -3 -2. அடுத்த இந்த சைடு வந்து இடத்த மாற்றக்கூடாது, அதுக்கு பதில் குறியீடை மாற்றணும். +4னா -4 எழுதிடலாம். அதுக்கு பிறகு +1னா -1 அப்படின்னு எழுதிருங்க. ஓகே, இனிமேல் இந்த மதிப்பை இதில் பிரதியிடலாம். A இன்வர்ஸ் அந்த ஃபார்முலாவில் பிரதியிடலாம். A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏயோட மதிப்பு 2ன்னு கிடச்சிருக்கு இன்டூ, இனி அட்ஜாயிண்ட் ஏயோட மதிப்பு என்ன இருக்குது, இது அப்படியே எடுத்து எழுதிருங்க. -3 -4 -1 -2. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் என்ன தந்திருக்காங்களோ அதை A அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இனிமேல் மாடுலஸ் ஆஃப் A முதல்ல அதை கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 3 நிறை 3 நிரல், அப்போ இது வந்து 3/3 மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது மாடுலஸ் ஆஃப் A எப்படி கண்டுபிடிக்கணும்னா, முதல் என்னது இருக்கு 5, அதை எழுதிக்கிட்டு பிராக்கெட் போட்டுருங்க. இப்போ இந்த 5 இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிடலாம். மறைச்சிக்கிட்டு பெருக்கிடலாமா? கிராஸில் தான் பெருக்கணும். 5 25 நடுவில் மைனஸ். இனி ஓர் 1 1 அடுத்த மைனஸ் வரும். அதாவது எப்படின்னா,
இங்கே ஃபஸ்ட்டு ப்ளஸ்னா அடுத்த மைனஸ், அடுத்த ப்ளஸ், இந்த மாதிரி. இங்கே என்னது இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1 எழுதிக்கிட்டு ப்ராக்கெட் போட்டுருங்க. இப்போ இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிடலாம். சரிங்களா? மறைச்சிக்கிட்டு இங்கே கிராஸில் பெருக்கணும். ஓர் 5 5, நடுவில் மைனஸ். இனி ஓர் 1 1, அடுத்த ப்ளஸ் வரும். அது ஒரு பாருங்க, இங்கே 1 தான். அப்போ 1 எழுதிக்கிட்டு ப்ராக்கெட் போட்டுருங்க. இப்போ இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைக்கலாம். இப்போ பெருக்கிறேன். ஓர் 1 1, நடுவில் மைனஸ். அப்புறம் ஓர் 5 5. மாடலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும் போது மேலே இருக்கக்கூடிய 3க்கு மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். ஓகே, இப்போ 5 இன்டூ 25லேருந்து 1 கழிச்சா 24, மைனஸ் 1 இன்டூ 5லேருந்து 1 கழிச்சா 4, அடுத்த ப்ளஸ் 1 இன்டூ 5லேருந்து 1 கழிச்சா 4, பெரிய நம்பர் 5, அதோட குறியீடு மைனஸ். அப்போ -4 இப்படி தான் எழுதிக்கணும். எழுதிக்கிறேன். இப்போ பெருக்கிடலாமா? I 4 20, அப்போ 0 பாக்கி 2. I 2 10, 10 கூட 2 கூட்டினா 12. அடுத்த மைனஸ் ஓர் 4 4. இனி ப்ளஸ் மைனஸ், இதை ரெண்டே பெருக்குங்க. பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். அப்புறமாட்டு ஓர் 4 4. இப்போ 120 அப்படியே எடுத்து எழுதிருங்க. கூட்டும்போது ரெண்டுமே மைனஸ்னால் மைனஸ் குறியீடை போட்டு அந்த ரெண்டையும் கூட்டணும். 4 4 கூட்டினா 8. இப்போ 120லேருந்து 8 கழிச்சா 112ன்னு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு 0 கிடைக்கல, அப்போ நாட் ஈக்குவல் டு 0. 0 வராததுனால நம்மளால் ஏ இன்வர்ஸ் காண முடியும் அப்படின்னு எழுதிடலாம். ஏ இன்வர்ஸ் காண முடியும். இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜியை கண்டுபிடிக்கணும். எழுதிக்கலாம். அட்ஜிஏ, அதாவது இங்கே 3/3 மேட்ரிக்ஸாக இருக்கனால ஃபஸ்ட்டு ஏஐஜே கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்த இன்னொரு விஷயம் ஞாபகம் வரணும். என்னென்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அடுத்த மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அப்புறமாட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இதுதான் இங்கே ஃபஸ்ட்டு என்னது இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அதாவது போன சம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி ப்ளஸ் எழுதிருங்க. இன்டூ இங்கே என்னது இருக்குது? முதல்ல 5. அப்போ இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிடலாம். மறைச்சிக்கிட்டு இங்கே நம்ம கிராஸில் பெருக்க போகிறோம். I5 25, நடுவில் மறக்காமல் மைனஸ். இனிமேல் ஓர் 1 1. அடுத்த பாருங்க, இங்கே மைனஸ் இருக்குது, எழுதிடலாம். மைனஸ், அப்புறம் மட்டும் ப்ராக்கெட். இங்கே 1 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிருங்க. மறைச்சிக்கிட்டு பெருக்கலாம். ஓர் 5 5, நடுவில் மைனஸ். அப்புறம் மட்டும் ஓர் 1 1. இனி இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ன்னு எடுத்து எழுதிருங்க. இன்டூ இங்கே 1 இருக்குது. அப்போ நிறையையும் நிரலையும் மறைச்சிடலாம். இப்போ பெருக்கிறேன். ஓர் 1 1, நடுவில் மைனஸ். அப்புறமாட்டு ஓர் 5 5. ஓகே, இனிமேல் இங்கே மைனஸ் இருக்குது, எழுதிடலாம். இன்டூ இங்கே வந்து 1. அப்போ இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிடுங்க. இப்போ ஓர் 5 5, நடுவில் மைனஸ். அப்புறமாட்டு ஓர் 1 1. அடுத்த இங்கே ப்ளஸ் இருக்குது, எழுதிடலாம். ப்ளஸ் இன்டூ இங்கே வந்து 5 இருக்குது. அப்போ இதற்குடைய நிறையையும் நிரலையும் மறைங்க. I5 25, நடுவில் மைனஸ். அப்புறம் மட்டும் ஓர் 1 1. அதுக்கடுத்து இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது. அப்போ நிறையையும் நிரலையும் மறைச்சிடலாம். I1 5, நடுவில் மைனஸ். அப்புறம் மட்டும் ஓர் 1 1. இனி இங்கே ப்ளஸ் இருக்குது. இன்டூ இங்கே வந்து 1 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைக்கலாம். இப்போ பெருக்கிறேன். ஓர் 1 1, நடுவில் மைனஸ். அப்புறமாட்டு I1 5. இனி இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே வந்து 1. அப்போ நிறையையும் நிரலையும் மறைங்க. பெருக்கலாம். I1 5, நடுவில் மைனஸ். அப்புறமாட்டு ஓர் 1 1. இனி இங்கே ப்ளஸ் இருக்குது. இன்டூ இங்கே வந்து 5. அப்போ நிறையையும் நிரலையும் மறைங்க. அது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிட்டோம். இப்போ I5 25, நடுவில் மைனஸ். அப்புறம் ஓர் 1 1. இவ்வளோதான். இனி இதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எடுத்து எழுதிருங்க, அது மறக்கக்கூடாது. இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா? சால்வ் பண்ணுறேன். 25லேருந்து 1 கழிச்சா 24, வெளியே ப்ளஸ். ப்ளஸ்னால் அந்த குறியீடு போடாண்டா. 5லேருந்து 1 கழிச்சா 4, வெளியே மைனஸ். மைனஸ்னால் குறியீடு போடணும். அடுத்து 5லேருந்து 1 கழிச்சா 4, பெரிய நம்பர் 5, அதுக்கு மைனஸ். அப்போ மைனஸ் குறியீடுன்னு போடுங்க. இப்போ பெருக்கும்போது ஒரு ப்ளஸும் மைனஸும் இருந்ததுன்னா மைனஸ் தான். -4. இனி 5லேருந்து 1 போச்சுன்னா 4, வெளியே மைனஸ். அப்போ -4. அடுத்த 25லேருந்து 1 கழிச்சா 24, 5லேருந்து 1 போச்சுன்னா 4, வெளியே மைனஸ். அப்போ -4. 5லேருந்து 1 போச்சுன்னா 4, பெரிய நம்பர் 5, அதோட குறியீடு மைனஸ். அப்போ மைனஸ் போட்டுருங்க. -4. 5லேருந்து 1 போச்சுன்னா 4, வெளியே மைனஸ். -4. 25லேருந்து 1 கழிச்சா 24. அப்புறம் ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ என்ன பண்ணணும்? ஹோல் டிரான்ஸ்போஸ்னால் என்னது? நிறைய நிரலாக மாற்றணும். அதாவது இப்படி வரிசையாக இருக்கிறத கீழே கீழே எழுதணும். முதல்ல 24 எழுதிருங்க. -4 அதுக்கு கீழே, அடுத்த -4 அதுக்கு கீழே. இனிமேல் -4 முதல் எழுதுங்க. அடுத்த 24 அதுக்கு கீழே, அடுத்த இந்த -4 இந்த வரிசையில் இருக்கக்கூடிய இந்த -4 அதுக்கு கீழே எழுதிருங்க. இனி -4, இந்த -4 அதுக்கு கீழே, 24 அதுக்கு கீழே. ஓகே, இப்போ பாருங்கள், இது எல்லாமே 4 வாய்ப்பாடு போகும். அப்போ என்ன பண்ண போகிறோம்? 4 பொதுவாக வெளியே எடுத்து எழுத போகிறோம். அப்போ 4 இன்டூ
இப்போ 24 எப்படி எழுதலாம்? 6 4 24. இதில் இருந்து 4 வெளியே எடுத்துட்டா பாக்கி என்னது இருக்கும்? 6 இருக்கும். அப்போ 24 இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் 6ன்னு எழுதுங்க. இனி முதல்ல மைனஸ் எழுதிருங்க. இப்போ 4 எப்படி எழுதலாம்? 1 4 4. 4 வெளியே எடுத்தால் பாக்கி என்னது இருக்கும்? 1 மட்டும் இருக்கும். அப்போ 4 இருக்க இடத்துல 1ன்னு எழுதிருங்க. ஓகே, முதல்ல மைனஸ் எடுத்து எழுதிக்கலாம். அப்புறம் 4 இருக்க இடத்துல 1 மைனஸ் 4 4 1. 24னா 6ன்னு எழுதிக்கணும். மைனஸ் 4 இருக்கிறதுனால 1 மைனஸ் அப்புறமும் 1 தான் மைனஸ் அடுத்தும் 1 24 6ன்னு எழுதிக்கலாம். இதுதான் என்னது? அட்ஜிஏ கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் நம்ம ஏ இன்வர்ஸ் அதோட ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாமா? ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டு அட்ஜிஏ. ஓகே, பிரதியிடலாம். 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏயோட மதிப்பு என்னது? 112. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 112. இனி அட்ஜிஏயோட மதிப்பு இன்னும் இருக்குது. சரிங்களா? இங்கே 4 வெளியே எடுத்திருக்கோம். அப்போ மேலே பெருக்கல் 4 அப்படின்னு எழுதிருங்க. அடுத்து இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 6 -1 -1 -1 6 -1 அடுத்த -1 -1 6. ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணலாம். 4 எப்படி கேன்சல் ஆகும்? 1 4 4 11ல் 4 2 வாட்டி இருக்குது, பாக்கி 3. இப்போ இது 32, அதாவது 8 4 32. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ பெருக்கலாம். 1 1 கீழே 28 மட்டும் பாக்கி இருக்குது. இனி இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. அதை ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 6 -1 அப்புறமாட்டு -1 -1 6 -1 -1 6. இதுதான் ஏ இன்வர்ஸோட மதிப்பு. சரிங்களா? தேர்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஏன்னு எடுத்துக்கோங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 அப்படியே எடுத்து எழுதிருங்க. அடுத்த பிராக்கெட். இப்போ இந்த 2 இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிடலாம். மறைச்சிக்கிட்டு கிராஸில் பெருக்க போகிறோம். போன சம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான். ஓகே, 4 2 8 நடுவில் மைனஸ். அடுத்து 7 1 7. இனி அடுத்து என்ன வரும்? மைனஸ் வரும். அதாவது இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். அப்போ மைனஸ். இனி அடுத்த 3 எழுதிக்கோங்க. இன்டு இனி இந்த 3 இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிடலாம். அடுத்த சேம் அதே மாதிரி பெருக்கலாம். 3 2 6 நடுவில் மைனஸ். இனி 3 1 3. அடுத்த ப்ளஸ் வரும். இங்கே என்னது இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1 இன்டு இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிடலாம். ஓகே, பெருக்கிறேன். 3 7 21 நடுவில் மைனஸ். 3 4 12. ஓகே, மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா மேலே இருக்கக்கூடிய 3க்கு மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணால் போதும். இனி 8ல் இருந்து 7 கழிச்சா 1 ஈர் 1 2. அடுத்து அப்படியே பெருக்கிடுங்க. இனி மைனஸ் 6ல் இருந்து 3 கழிச்சா 3 3 9. அடுத்த ப்ளஸ் இருக்குது. 21ல் இருந்து 12 கழிச்சா 9 வெளியே 1. அப்போ ஓர் 9 9. இப்போ -9 +9 கேன்சல் ஆகிடும். பாக்கி என்னது இருக்குது? 2. அப்போ நம்மளுக்கு இங்கே 0 கிடைக்கல. அப்போ நாட் ஈக்குவல் டு 0. 0 வராததுனால தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் காண முடியும் அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜிஏ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். இங்கே 3 நிறை 3 நிரல். அப்போ இது 3x3 மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஏஐஜே கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் கூட ஞாபகம் வரணும். என்னென்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இதுதான். ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாம். முதல்ல என்னது இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். ப்ளஸ் இன்டூ இங்கே என்னது இருக்குது? 2 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைக்கலாம். மறைச்சிக்கிட்டு பெருக்கலாம். 4 2 8 நடுவில் மைனஸ். அடுத்து 7 1 7. இனி இங்கே மைனஸ் இருக்குது, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மைனஸ். அப்புறமாட்டு 3. அப்போ நிறையையும் நிரலையும் மறைங்க. 3 இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைக்கணும். ஓகே, 3 2 6 கிராஸில் தான் பெருக்கணும். நடுவில் மைனஸ். 3 1 3. அப்புறமாட்டு ப்ளஸ் இருக்குது, எழுதிடலாம். இனி இங்கே என்னது இருக்குது? 1. அப்போது நிறையையும் நிரலையும் மறைக்கலாம். இப்போ பெருக்கிறேன். 3 7 21 நடுவில் மைனஸ். அப்புறமாட்டு 3 4 12. இனி அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது இன்ட்ரூ அப்புறம் இங்கே 3. அப்போது நிறை நிரல் மறைங்க. அடுத்த பெருக்கலாம். 3 2 6 நடுவில் மைனஸ். 7 1 7. அப்புறமாட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது. இனி இங்கே 4. அப்போ நிறை நிரல் மறைச்சிடலாம். 4 இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைக்கணும். இப்போ பெருக்கலாம். 2 4 நடுவில் மைனஸ். அடுத்த 3 1 3. இனி இங்கே மைனஸ் இருக்குது இன்ட்ரூ இங்கே 1 நிறை நிரல் மறைக்கலாம். 7 14 நடுவில் மைனஸ். 3 3 9. அப்புறமாட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது. இங்கே வந்து 3. அப்போ நிறை நிரல். இனி 3 1 3 நடுவில் மைனஸ். 4 1 4. அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது பிராக்கெட். இங்கே 7 நிறை நிரல் மறைங்க.
ஓகே, இப்போ ஈர் 1 2 நடுவில் மைனஸ், மூ 1 3. அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது. இங்கே கடைசி என்னது இருக்குது? 2. நிறை நிரல் மறைச்சிடலாம். இப்போ ஈர் 4 8 நடுவில் மைனஸ், மூ 3 9. ஓகே, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. மறக்காமல் டிரான்ஸ்போஸ் அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். ப்ராக்கெட் 8லேருந்து 7 கழிச்சா 1, முன்னாடி ப்ளஸ்னா குறியீடு போடாண்டாம். அடுத்து 6லேருந்து 3 கழிச்சா 3, வெளியே மைனஸ்னால் குறியீடு போடணும், -3. 21லேருந்து 12 கழிச்சா 9. அப்புறமாட்டு 7லேருந்து 6 கழிச்சா 1, பெரிய நம்பர் 7, அதோட குறியீடு மைனஸ், அப்போ மைனஸ்னு போடணும். இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். அப்போ பெருக்கும்போது 2 மைனஸ்னால் அது ப்ளஸ் ஆகிடும். அதனால +1. ப்ளஸ்னா குறியீடு போடாண்டா. 4லேருந்து 3 கழிச்சா 1. அடுத்த 14லேருந்து 9 கழிச்சா 5, வெளியே மைனஸ், அப்போ -5. 4லேருந்து 3 கழிச்சா 1, பெரிய நம்பர் 4, அதோட குறியீடு மைனஸ். இனி ப்ளஸ் இன்டு மைனஸ் தான். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அதை அப்படியே எடுத்து எழுதிடணும், -1. இனி 3லேருந்து 2 போச்சுன்னா 1, பெரிய நம்பருக்கு மைனஸ் குறியீடு, அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அப்போ +1. இனி 9லேருந்து 8 போச்சுன்னா 1, பெரிய நம்பர் 9, அதோட குறியீடு மைனஸ், அப்போ மைனஸ்னு போட்டுருங்க. ப்ளஸ் இன்டு மைனஸ் தான், -1. ஓகே, இனிமேல் இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது என்ன பண்ணணும்? நிறைய நிரலாக மாற்றணும். இப்படி நேராக இருக்கிறத கீழே எழுதுனா போதும். முதல்ல 1 எழுதிருங்க, -3 அதுக்கு கீழே, 9 அதுக்கு கீழே, இனி 1, இந்த 1 அதுக்கு கீழே, -5 அதுக்கு கீழே, இனி -1 1 அதுக்கு கீழே, -1 அதுக்கு கீழே. இதுதான் என்னது? அட்ஜிஏ. சரிங்களா? இப்போ வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எழுதிக்கலாம். 1/mod(a) இன்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஓகே, 1/mod(a) யோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எழுதிருங்க. அட்ஜிஏயோட மதிப்பு என்ன இருக்குது? சரிங்களா? இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1 1 -1 -3 1 1 9 -5 -1. இதுக்கு மேலே இதை சால்வ் பண்ண முடியாது. அப்போ இதுதான் என்னது? ஏ இன்வர்ஸோட மதிப்பு. இவ்வளோ அந்த சம். 3வது கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டினில் f ஆஃப் ஆல்ஃபா கொடுத்துக்கிட்டு f ஆஃப் ஆல்ஃபா ஹோல் பவர் -1 இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா என காட்டுக. அதாவது ரெண்டுமே சமமாக வருதான்னு தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? முதல்ல தந்திருக்கக்கூடிய f ஆஃப் ஆல்ஃபா அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் என்னது இருக்கோ இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஃபஸ்ட்டு அதை தான் சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? f ஆஃப் ஆல்ஃபா ஹோல் பவர் -1. இப்போ பாருங்கள், இதை எப்படி எழுதிக்க போகிறேன்னா, f ஆஃப் ஆல்ஃபாவுக்கு பதில் ஏன்னு எழுதிக்க போகிறேன். இதோட அடுக்கில் -1. அப்போ இது நேர்மாறு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. இதோட விரிவாக்கம் 1/(a) இன்டு அட்ஜாயிண்ட் ஏ. நம்மளுக்கு கொஸ்டினில் ஏக்கு பதில் f ஆஃப் ஆல்ஃபான்னு இருக்குது. அப்போ மாற்றி எழுதிக்கலாமா? ஏக்கு பதில் f ஆஃப் ஆல்ஃபா ஹோல் பவர் -1. அடுத்த 1/(a)க்கு பதில் f ஆஃப் ஆல்ஃபா. அடுத்த அட்ஜாயிண்ட் ஏக்கு பதில் f ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னு எழுதிருங்க. இப்போ முதல்ல என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? f ஆஃப், அதாவது மாடுலஸ் ஆஃப் f ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன், மாடுலஸ் ஆஃப் f ஆஃப் ஆல்ஃபா. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே 3 நிறை 3 நிரல், அப்போ இது 3/3 மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட் என்னது இருக்குது? காஸ் ஆல்ஃபா. அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி பிராக்கெட். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைக்க போகிறோம். மறைச்சிக்கிட்டு பெருக்கலாம். சரிங்களா? பாருங்க, மறைச்சிட்டேன். இப்போ கிராஸில் தான் பெருக்கணும். 1 காஸ் ஆல்ஃபா பெருக்குனா காஸ் ஆல்ஃபா எழுதிக்கலாம். 1க்கு கூட எதை பெருக்கினாலும் அதே தான் வரும். இனி 0 × 0 0. அப்போ 0ன்னு எழுதணும்னு தேவை கிடையாது. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து என்ன வரும்? மைனஸ் வரும். அதாவது இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு. ஓகே, இங்கே என்னது இருக்குது? 0. இப்போ முன்னாடி 0 எழுதும்போது அடுத்த பெருக்க தான் செய்யணும். 0க்கு கூட எது பெருக்கினாலும் 0. அப்போ என்ன ஆகிடும்? மொத்தமும் 0 ஆகிடும். அப்போ அதை எழுதிக்காண்டா. இனி ப்ளஸ் சைன் ஆல்ஃபா, மைனஸுக்கு பதில் ப்ளஸ்ன்னு மாற்றிக்கிட்டு சைன் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். ஏன்னா அதை நம்ம எழுதலை, 0னால அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். இனி பிராக்கெட். இப்போ இது இருக்கக்கூடிய நிரல் அதை மறைக்கலாம். மறைச்சிக்கிட்டு இங்கே நம்ம பெருக்க தான் போகிறோம். சரிங்களா? ஓகே, 0 × 0 0 தான். அதை எழுதிக்காண்டா. நடுவில் மைனஸ். இனி இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா × 1 சைன் ஆல்ஃபா தான். ஓகே, அடுத்த பாருங்கள், காஸ் ஆல்ஃபா × காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. பெருக்கும்போது 2 வாட்டி இருந்துன்னா அதோட அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும், கூட்டல். இனி சைன் ஆல்ஃபா × சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ இது எப்படி இருக்குது? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இதோட மதிப்பு 1. அப்போ இதுக்கு பதில் நான் 1ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம மாடுலஸ் ஆஃப் f ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம். இனி அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் f ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயிண்ட் f ஆஃப் ஆல்ஃபா.
ஓகே, இங்கே வந்து 3/3 மேட்ரிக்ஸ். அப்போ ஏஐஜே கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரணும்? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அடுத்த மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அப்புறமாட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஃபர்ஸ்ட் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்னால் அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ப்ராக்கெட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இங்கே முதல்ல என்னது இருக்குது? காஸ் ஆல்ஃபா. அப்போ இது இருக்கக்கூடிய நிறை நிரல் இதை மறைச்சிடலாம். மறைச்சிக்கிட்டு இங்கே நம்ம பெருக்க போகிறோம், கிராஸில் தான். ஓகே, ஒன்றையும் காஸ் ஆல்ஃபாயும் பெருக்குனா காஸ் ஆல்ஃபா எழுதிக்கலாம். காஸ் ஆல்ஃபா. இனி 0 × 0 0. அப்போ அந்த 0 நம்ம எழுதிக்காண்டாம். இனி அடுத்த பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்கா? அப்போ மைனஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து 0 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய நிறை நிரல் இதை இப்போ மறைக்கலாம். ஓகே, மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாமா? 0 × காஸ் ஆல்ஃபா 0 தான். மைனஸ் சைன் ஆல்ஃபா × 0 0 தான். 0க்கு கூட எது பெருக்கினாலும் 0. அப்போ டேரெக்டாக 0ன்னு எழுதிருங்க. இனி அடுத்த ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்னா முன்னாடி எழுதாண்டாம். இங்கே சைன் ஆல்ஃபா இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய நிறை நிரல் மறைச்சிடலாமா? ஓகே, மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாம். 0 × 0 0 தான். 0 நடுவில் மைனஸ். இப்போ இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, சைன் ஆல்ஃபா × 1 சைன் ஆல்ஃபா தான். அடுத்த பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்கா? இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ்ன்னு எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் 0 இருக்குது. இது இருக்கக்கூடிய நிறை நிரல் மறைச்சிடலாமா? ஓகே, மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாம். 0 × காஸ் ஆல்ஃபா 0 தான். 0 × சைன் ஆல்ஃபா 0 தான். 0க்கு கூட எது பெருக்கினாலும் 0. அப்போ டேரெக்டாக 0ன்னு எழுதிக்கிறேன். இனி அடுத்த ப்ளஸ்ஸு. அப்போ எழுதாண்டாம். இங்கே வந்து 1 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய நிறை நிரல் மறைக்கலாம். இப்போ பெருக்கிறேன் பாருங்கள். காஸ் ஆல்ஃபா × காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. அடுத்த நடுவில் என்ன வரும்? மைனஸ் வரும். இப்போ இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, இப்போ இதை பெருக்கலாம். சைன் ஆல்ஃபா × சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. அடுத்த பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்கா? மைனஸ்ன்னு எடுத்து எழுதிடலாம். இங்கே வந்து 0 இருக்குது. இது இருக்கக்கூடிய நிறை நிரல் மறைச்சிடலாம். இப்போ பாருங்கள், காஸ் ஆல்ஃபா × 0 0 தான். மைனஸ் சைன் ஆல்ஃபா × 0 0 தான். அப்போ மொத்தமும் 0 ஆகிடும். ஓகே, நீ அடுத்த பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது. அடுத்த இங்கே வந்து மைனஸ் சைன் ஆல்ஃபா இது இருக்கக்கூடிய நிறை நிரல் மறைக்கலாம். இப்போ பெருக்கிறேன். 0 × 0 0. அடுத்த நடுவில் மைனஸ். இனிமேல் 1 × சைன் ஆல்ஃபா எழுதிக்கலாம். அடுத்த பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ்ன்னு எடுத்து எழுதிருங்க. இங்கே அது இருக்கக்கூடிய இடத்துல 0ன்னு இருக்குது. அப்போ நிறை நிரல் மறைச்சிட்டோம். இப்போ பெருக்கலாமா? காஸ் ஆல்ஃபா × 0 0 தான். 0 × சைன் ஆல்ஃபா 0. அப்போ மொத்தமும் 0 தான். இனி அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ எழுதாண்டாம். காஸ் ஆல்ஃபா இங்கே இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய நிறை நிரல் மறைச்சிட்டேன். காஸ் ஆல்ஃபா × 1 காஸ் ஆல்ஃபா. அதுக்கப்புறம் மைனஸ் ஒரு நடுவில். இங்கே வந்து 0 × 0 0. ஓகேங்களா? அதுக்கு பிறகு மறக்காமல் ஹோல் டிரான்ஸ்போஸ் அதை எடுத்து எழுதிருங்க. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். காஸ் ஆல்ஃபா இருக்குது, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இனி மைனஸ் 0னாலும் ப்ளஸ் 0னாலும் 1 தான். அப்போ டேரெக்டாக ப்ளஸ் 0ன்னு எழுதிருங்க. இனி 0வையும் சைன் ஆல்ஃபாவையும் கூட்டினா சைன் ஆல்ஃபா தான். சரிங்களா? அடுத்த மைனஸ் 0 அதை ப்ளஸ் 0ன்னு ஆக்கிடலாம். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இதோட மதிப்பு 1ன்னு எழுதியிருக்கோம். அப்போ அதுக்கு பதில் 1ன்னு எழுதிருங்க. இனி மைனஸ் 0 அப்போ ப்ளஸ் 0. இனி 0லேருந்து சைன் ஆல்ஃபாவை கழிச்சா சைன் ஆல்ஃபா தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பெருசு என்னது? சைன் ஆல்ஃபா. அதோட குறியீடு மைனஸ். அப்போ மைனஸ் சைன் ஆல்ஃபா. அதாவது 0வை எழுதிடாதுங்க. பாக்கி என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. மைனஸ் 0னா ப்ளஸ் 0. அடுத்த காஸ் ஆல்ஃபா. ஓகேங்களா? இனிமேல் இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது நிறைய நிரலாக மாற்றணும். இப்படி நேராக இருக்கிறத 1/1 எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு காஸ் ஆல்ஃபா எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு இந்த 0வை அதுக்கு கீழே, அடுத்த சைன் ஆல்ஃபா அதுக்கு கீழே. ஓகே, நம்ம பாருங்கள், இங்கே 0 இருக்குது. 1 வந்து அதுக்கு கீழே, 0 அதுக்கு கீழே. இனி மைனஸ் சைன் ஆல்ஃபா, அப்புறம் 0 வந்து அதுக்கு கீழே, காஸ் ஆல்ஃபா அதுக்கு கீழே. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் பவர் -1, அதாவது இடது பக்கம். இதை சால்வ் பண்ணிட்டோம். இதை வந்து சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இனிமேல் வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் என்ன இருக்கோ அப்படி எடுத்து எழுதிக்கலாம். ஏன்னா அதை தான் அடுத்த சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், கொஸ்டினில் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஆல்ஃபா இருக்கக்கூடிய பிளேஸில் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த சைடில் ஆல்ஃபா இருக்கக்கூடிய பிளேஸில் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு பிரதியிடலாமா? முதல்ல காஸ், அடுத்த ஆல்ஃபா இருக்கக்கூடிய பிளேஸில் மைனஸ் ஆல்ஃபா. அடுத்து என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்புறமாட்டு சைன் ஆல்ஃபான்னு இருக்குது. அப்போ சைன் ஆல்ஃபாவுக்கு பதில் மைனஸ் ஆல்ஃபா. அடுத்த 0, அப்புறம் என்னது இருக்குது? 1 0. இனி மைனஸ் சைன் ஆல்ஃபாவுக்கு பதில் என்ன எழுதணும்? மைனஸ் ஆல்ஃபா. அடுத்த 0
காசு இருக்குது, ஆல்ஃபாவுக்கு பதில் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம் காஸ் மைனஸ் டீட்டானா இந்த மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். காசாக இருந்துன்னா அது ப்ளஸ் ஆகிடும், அப்போ காஸ் டீட்டா. இது சைன் மைனஸ் டீட்டானா இந்த குறியீடு மாறாது, இந்த மைனஸ் வந்து முன்னாடி வந்துடும். சரிங்களா, மைனஸ் சைன் டீட்டா. காசாக இருந்துன்னா ப்ளஸ் ஆகிடும், மைனஸாக இருந்துன்னா ப்ளஸ் ஆகாது, அப்படியே தான் வரும். ஆனால் முன்னாடி எடுத்து எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ மாற்றி எழுதிடலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு காஸ் மைனஸ் ஆல்ஃபா அது என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். காஸ் டீட்டா, அப்போ இங்கே டீட்டாக்கு பதில் ஆல்ஃபா இருக்கனால காஸ் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இனி 0 இங்கே பாருங்கள், மைனஸ் சைனாக இருந்துன்னா அந்த மைனஸ் முன்னாடி வந்துடும். அப்போ மைனஸ் சைன் ஆல்ஃபா. அடுத்த 0 1 0. இனி பாருங்க, மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. அடுத்த 0 இனி மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், காசாக இருந்துன்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அப்போ காஸ் ஆல்ஃபா. ஓகே, இப்போ எழுதிட்டோம். இதுதான் என்னது, வலது பக்கம். இதை சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த சமன்பாடு 2ம் சமன்பாடு 1ம் சமமாக இருக்கும். இங்கே என்னது இருக்கோ அதுதான் அங்கேயும் இருக்குது. சரிங்களா, அப்போ நம்ம இது வந்து சமம்னு நிரூபிச்சிட்டோம். அப்போ எப்படி எடுத்து எழுதிக்கணும்னா, தேர்ஃபோர் சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2லிருந்து f ஆஃப் ஆல்ஃபா ஹோல் பவர் -1 இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா என்பது நிரூபிக்கப்பட்டது. கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை அப்படியே எழுதிக்கிட்டு நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இவ்வளோ இந்த சம். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஏ கொடுத்துருக்காங்க, எனில் a² - 3a - 7 × i2 இஸ் ஈக்குவல் டு 0 என காட்டுக. அதாவது ரெண்டு பக்கமும் சமமா இல்லையா தான் கண்டுபிடிக்கணும். இங்கே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நம்ம இங்கே இடது பக்கத்தை சால்வ் பண்ணும்போது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா, அப்புறமாட்டு இதன் மூலம் ஏ இன்வெர்ஸ் காண்க. இதை வச்சு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு தந்திருக்கக்கூடிய ஏயை அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறேன். 5 3 -1 -2. அப்புறமாட்டு நான் இடது பக்கத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி a² தனியாக கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுக்கில் 2னா ஏயை 2 வாட்டி எழுதி பெருக்கணும். அப்போ எழுதிக்கலாம் 5 3 -1 -2. இன்னொருக்கா கூட ஏ எழுதிருங்க, 5 3 -1 -2. ஓகே, இப்போ பெருக்க போகிறோம். பெருக்கிறது கவனமாக இருக்கணும். அதாவது என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரலையும் பெருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபஸ்ட் 5 இருக்குது, இங்கே 5, இதை 2 பெருக்கிறோம். ஓகேங்களா, 5 25. இனிமே இது 2 பெருக்கணும், ஒரு மைனஸ், அப்புறமாட்டு 3 3. இனி இங்கே இருக்கக்கூடிய முதல் நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய 2வது நிரலையும் பெருக்கலாம். 3 15. அடுத்த இதையும் பெருக்கணும், ஒரு மைனஸ், அப்புறமாட்டு 3 2 6. இனி இங்கே இருக்கக்கூடிய 2வது நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரலையும் பெருக்க போகிறோம். ஓகே, இதை 2 பெருக்கணும், ஒரு மைனஸ், அடுத்த 5 5. இனி இதை 2 இங்கே 2மே மைனஸ், பெருக்கும்போது 2 மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும். அப்புறமாட்டு 1 2. இனி இங்கே இருக்கக்கூடிய 2வது நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய 2வது நிரலையும் பெருக்கலாம். இதை 2 பெருக்க போகிறோம், ஒரு மைனஸ், அடுத்த 3 3. இனி இது 2 மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அடுத்த 2 4. இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா? சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். 25லேருந்து 3 கழிச்சா 22. அப்புறமாட்டு 15லேருந்து 6 கழிச்சா 9. இனி 5லேருந்து 2 போச்சுன்னா 3, பெரிய நம்பர் 5, அதோட குறியீடு மைனஸ். அப்புறமாட்டு 4லேருந்து 3 கழிச்சா 1, பெரிய நம்பர் 4, அதோட குறியீடு ப்ளஸ். ப்ளஸ்னா முன்னாடி ப்ளஸ் குறியீடு போடாண்டாம். இதுதான் என்னது, a² மதிப்பு. இனி இடது பக்கம் அப்படி எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எழுதிக்கிறேன், இடது பக்கம் இஸ் ஈக்குவல் டு இடது பக்கத்தில் a² - 3a - 7 × i2 இது இருந்து. ஓகே, a²க்கு பதில் a² மதிப்பை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எழுதிக்கிறேன், 22 9 -3 1. அப்புறமாட்டு மைனஸ் 3 இருக்கு. ஏக்கு பதில் ஏயோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க ஏயோட மதிப்பு. எழுதிக்கிறேன், 5 3 -1 -2. இனி -7 இருக்கு இன்டு i2. இதோட மதிப்பு உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, என்னன்னா 1 0 0 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 22 9 -3 1. அடுத்த மைனஸ் இருக்கு. இப்போ முதல்ல 3 உள்ள கொண்டு பெருக்கலாம். சரிங்களா, பாருங்க, 3 5 15. அடுத்த 3 9, ஒரு மைனஸ். இனி 1 3 3, இங்கேயும் ஒரு மைனஸ், 3 6. அதே மாதிரி இங்கேயும் 7 உள்ள கொண்டு பெருக்க போகிறேன். 7 7, 0 7 பெருக்கினா 0 தான், திரும்பவும் 0 தான். இனி 7 1 7.
இனி மைனஸை உள்ளே கொண்டு பெருக்க போகிறேன். வேணா இதே ஸ்டெப்பில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். மைனஸை உள்ளே கொண்டு போனால் இங்கே வந்து ப்ளஸ் ஆகிடும். இனி மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கும் போது ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ பாருங்க ப்ளஸ் 15 மைனஸ் 15 மாறும். இனி ப்ளஸ் 9 மைனஸ் 9, மைனஸ் 3 ப்ளஸ் 3 மாறும். அடுத்த மைனஸ் 6 ப்ளஸ் 6 மாறும். அப்புறமாட்டு இங்கே அப்படிதான் மைனஸ் உள்ளே போயிடுச்சுன்னா இது ப்ளஸ்ஸா, இது வந்து ப்ளஸ் 7 மைனஸ் 7 மாறும். ஜீரோவில் எந்த குறியீடும் போடாதுங்க. இங்கே ப்ளஸ் 7 மைனஸ் 7 மாறும். இந்த மாதிரி இதை ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இனிமேல் இடையில எல்லாமே ப்ளஸ்ஸு. அப்போது அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். மைனஸ் ப்ளஸ் எந்த குறியீடும் பார்க்காண்டா, சேர்த்து எழுதணும். இங்கே ஃபஸ்ட்டு என்னது இருக்குது 22, இங்கே ஃபஸ்ட்டு மைனஸ் 15, இங்கே ஃபஸ்ட்டு மைனஸ் 7. ஓகே, இனி ரெண்டாவது உள்ளதை சேர்த்து எழுதிருங்க. இங்கே 9 இருக்குது, இங்கே மைனஸ் 9, இங்கே 0. அடுத்த இங்கே மைனஸ் 3, இங்கே ப்ளஸ் 3, அடுத்த இங்கே 0. அப்புறமாட்டி இங்கே 1 ப்ளஸ் 6, இங்கே மைனஸ் 7. ஓகே, எழுதிட்டேன். இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? பாருங்கள் 22, இனி இந்த ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குது. அப்போ கூட்டும்போது 2 மைனஸ்னால் அந்த மைனஸ் குறியீடு அப்படியே போட்டு 2ஐயும் கூட்டணும். 15ஐயும் 7ஐயும் கூட்டினா 22. இப்போ 22லேருந்து 22 கழிச்சா 0ன்னு கிடைக்கும். அப்புறமாட்டு ப்ளஸ் 9 மைனஸ் 9 கேன்சல் ஆகிடுச்சுன்னா பாக்கி 0. அடுத்த மைனஸ் 3 ப்ளஸ் 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0. இங்கே பாருங்கள் 1 6 கூட்டினா 7, 7லேருந்து 7 கழிச்சா 0. அப்போ மொத்தமும் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அப்போ 0 ஒரு வாட்டி எழுதிருங்க. இங்கே 2 நிறை 2 நிரல் 2x2 மேட்ரிக்ஸ். அப்போ 2 கீழே எழுதிருங்க. இதுதான் நம்மளுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ வலது பக்கம் அப்படின்னு எழுதிருங்க. இப்போ நம்ம நிரூபிச்சிட்டோம். அப்போ தேர்ஃபோர் என்ன நிரூபிக்க கேட்டாங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு என்பது நிரூபிக்கப்பட்டது இப்படின்னு எழுதிக்கணும். இனி என்ன கண்டுபிடிக்கணும்? இதன் மூலம் ஏ இன்வர்ஸ் காண்க. இதன் மூலம் அப்படின்னா ஏ இன்வர்ஸை எல்லாத்துக்கும் கூட பெருக்கணும். அதனால இருபுறமும் ஏ இன்வர்ஸால் பெருக்க அப்படின்னு எழுதிடலாம். இப்போ பெருக்கலாம், வேற எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கு பக்கத்துலையும் ஏ இன்வர்ஸ்னு எழுதிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஏ இன்வர்ஸ். இனி மைனஸ் 3a, இதுக்கு பக்கத்துலேயும் ஏ இன்வர்ஸ். அடுத்த மைனஸ் 7i2, இதுக்கு பக்கத்துலேயும் ஏ இன்வர்ஸ். அடுத்த என்னது இருக்குது 0,2 இருக்குது, இதுக்கு பக்கத்துலேயும் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இப்போ பாருங்கள் ரெண்டுமே ஏ. அப்போ ஏயை ஒரு வாட்டி எழுதிருங்க. இங்கே ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும். 2லேருந்து 1 கழிச்சா 1, அடுக்கில் 1ன்னா அது எழுதாண்டா. அப்புறமாட்டு மைனஸ் 3. இனி ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ், இதோட மதிப்பு என்னன்னா i2. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ், அதோட மதிப்பு i2. இனி மைனஸ் 7, i2ஓட மதிப்பு என்னன்னா 1. அப்போ 1க்கு கூட ஏ இன்வர்ஸை பெருக்குனா ஏ இன்வர்ஸ் தான் கிடைக்கும். 1க்கு கூட எதை பெருக்குனாலும் அதே தான் கிடைக்கும். அப்புறமாட்டு 0,2னா 0, 0க்கு கூட ஏ இன்வர்ஸை பெருக்குனா 0, 0க்கு கூட எதை பெருக்குனாலும் 0ன்னு ஆயிடும். இப்போ ஏ மைனஸ் 3i2 நம்ம ஏ இன்வர்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இதை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இங்கே மைனஸ் இருக்குது, அங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அதுக்காக தான் அந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். 7 ஏ இன்வர்ஸ். இப்போ மதிப்பை பிரதியிடலாம். ஏயோட மதிப்பு 5, 3, மைனஸ் 1, மைனஸ் 2. கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி மைனஸ் 3, i2ஓட மதிப்பு என்னது 1, 0, 0, 1. இதோட மதிப்பு உங்களுக்கு மனப்படமாக தெரிஞ்சிருக்கணும். அப்புறமாட்டு 7 ஏ இன்வர்ஸ், அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 5, 3, மைனஸ் 1, மைனஸ் 2. அப்புறமாட்டு மைனஸ் 3 உள்ள கொண்டு பெருக்க போறேன். மைனஸை உள்ள கொண்டு பெருக்கும் போது இங்க பிளஸ்ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? அப்புறமாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸை உள்ள கொண்டு பெருக்கும் போது மைனஸ் பிளஸ் ஆயிடும், பிளஸ் மைனஸ் ஆயிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் 1 3 பெருக்குனா என்ன கிடைக்கும் 3. இங்க வந்து பிளஸ் 1, அப்ப என்ன ஆயிடும்னா மைனஸ் ஆயிடும். அப்புறம் 0க்கு கூட மைனஸ் 3 பெருக்குனா 0 தான், திரும்பவும் 0 தான் வரும். இனி 1ஐயும் மைனஸ் 3ஐயும் பெருக்குனா மைனஸ் 3. அடுத்த இந்த சைடு 7 இன்டூ ஏ இன்வர்ஸ்னு இருக்கு. இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா? நடுவில் ப்ளஸ், அப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். முதல்ல 5 இருக்கு, இங்கே ஃபர்ஸ்ட் மைனஸ் 3, அடுத்த இங்கே 3 ப்ளஸ் 0, அடுத்த மைனஸ் 1, இங்கே ப்ளஸ் 0, மைனஸ் 2, இங்கே மைனஸ் 3 அப்படின்னு இருக்கு. இந்த சைடு 7 இன்டூ ஏ இன்வர்ஸ். இனி இதை சால்வ் பண்ணிடலாம். 5லேருந்து 3 கழிச்சா 2, 3ஐயும் 0ஐயும் கூட்டினா 3 தான், மைனஸ் 1ஐயும் 0ஐயும் கூட்டினா மைனஸ் 1, ரெண்டுமே மைனஸ். கூட்டும்போது 2 மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு 2ஐயும் கூட்டணும், 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5. இனி பாருங்க 7 இங்கே பெருக்கல்ல இருக்கு, சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா வகுத்தலாம் மாறிடும். அதாவது டிவைடருக்கு கீழே 7 வந்துடும், மேலே இதுவும் இல்லாட்டா 1ன்னு எழுதிருங்க. 7 இந்த பக்கம் வந்துன்னா பாக்கி என்னது இருக்கும்? ஏ இன்வர்ஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம ஏ இன்வர்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு என்னது இருக்கு 1 டிவைடட் பை 7, அடுத்த 2 3 மைனஸ் 1 மைனஸ் 5. இதுதான் ஏ இன்வர்ஸோட மதிப்பு. இவ்வளோ தான் இந்த சம். இது 5வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஏ கொடுத்துருக்காங்க, எனில் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் என நிறுவுக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் தந்திரக்கூடிய ஏ அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி என்ன நிரூபிக்க கேட்குறாங்களோ அதை அடுத்து எழுதிக்கலாம்.
ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். இங்கே வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் ரெண்டு பக்கமும் நான் ஏயால் பெருக்கிட்டேன்னா நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ எழுதிக்கலாம், இருபுறமும் ஏயால் பெருக்கிறதுனா வேற எதுவுமே இல்லை, பக்கத்தில் அது எழுதிட்டாலே போதும். சரிங்களா? இப்போ பாருங்க, ஏ இன்வர்ஸ் எழுதிருங்க, அதுக்கு பக்கத்தில் ஏன்னு எழுதிக்கணும். அடுத்த சமம் ஏ டிரான்ஸ்போஸ், அதுக்கு பக்கத்தில் ஏ. இப்போ நம்ம பெருக்கிட்டோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ், இல்லாட்டா ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏ, மாறி மாறி இருந்தாலும் இதோட மதிப்பு ஒன்று தான், ஐ. இனி இங்கே 3 நிறை 3 நிரல், அதாவது இது 3/3 மேட்ரிக்ஸ். அப்போ அந்த 3யை இந்த மாதிரி கீழே எழுதிக்கணும். இந்த சைடு என்னது இருக்கு, ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ அப்படின்னு இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்னா, வலது பக்கத்தை சால்வ் பண்ணி இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்சரை கொண்டு வர போறேன். அப்போ வலது பக்கம் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டு, வலது பக்கத்தில் என்னது இருக்கு, ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ, அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ ஏக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஏயோட மதிப்பு என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் 1/9, அதை மாத்திராதுங்க, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இனி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாம். டிரான்ஸ்போஸ் அப்படின்னா நிறைய நிரலாக மாற்றணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் -8 இருக்கா, அடுத்த இந்த 1 அதுக்கு கீழே எழுதணும், 4 வந்து அதுக்கு கீழே எழுதணும். இப்போ நம்ம நிறைய நிரலாக மாற்றிட்டோம். இனி 4, இந்த 4 அதுக்கு கீழே, 7 வந்து அதுக்கு கீழே, அடுத்த இந்த 1 -8 அதுக்கு கீழே, 4 வந்து அதுக்கு கீழே. ஓகேங்களா? இப்போ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த இன்டூ ஏ, அதாவது ஏயோட மதிப்பை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1/9 இருக்கு, அடுத்த -8 1 4, அப்புறமாட்டு 4 4 7, அடுத்த 1 -8 4, அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி நம்ம பெருக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இதையும் இதையும் பெருக்கலாம். சரிங்களா? ஓர் 1 1 /1/9 81. அடுத்த இதை ரெண்டையும் பெருக்கலாம். பெருக்கும்போது கவனமாக இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய முதல் நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரலையும் பெருக்க போகிறோம். -8யும் -8யும் ஃபஸ்ட்டு பெருக்கணும். பெருக்கும்போது 2 மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும். 8 8 64. அடுத்த 4 16, ரெண்டுமே ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 16. இனி ஓர் 1 1, ரெண்டும் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 1. அடுத்த முதல் நிறை இங்கே இருக்கக்கூடிய இரண்டாவது நிரலை பெருக்கி எழுத போகிறோம். -8யும் 1யும் பெருக்குனா -8 தான். இனி 4 16, ரெண்டுமே ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 16. 1யும் -8யும் பெருக்குனா -8 தான். ஓகே, இனிமே முதல் நிறை மூன்றாவது நிரல் பெருக்கலாமா? -8யும் 4யும் பெருக்குனா -32, ஒரு மைனஸ். அடுத்த 8யும் 4யும் பெருக்குனா 32. அடுத்த 4 7 28, ரெண்டும் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 28. இனி ஓர் 4 4, அதுவும் ப்ளஸ் 4. ஓகே, இனிமே ரெண்டாவது நிறை முதல் நிரல் பெருக்கலாம். 1யும் -8யும் பெருக்குனா -8 தான். 4 16, அடுத்த -8யும் 1யும் பெருக்குனா -8 தான். இனி இரண்டாவது நிறை இரண்டாவது நிரல் பெருக்கலாமா? 1யும் பெருக்குனா 1 தான். 4 16, அடுத்த -8 இன்டூ -8, ரெண்டு மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும். 8 8 64. அடுத்த இரண்டாவது நிறை மூன்றாவது நிரலை பெருக்கலாம். ஓர் 4 4, 4 7 28, அடுத்த -8யும் 4யும் பெருக்குனா -32. ஓகே, இனிமே மூன்றாவது நிறை முதல் நிரல் பெருக்கலாம். 4யும் -8யும் பெருக்குனா -32. அடுத்த 7யும் 4யும் பெருக்குனா 28, 4யும் 1யும் பெருக்குனா 4 தான். ஓகே, இனிமேல் மூன்றாவது நிறை இரண்டாவது நிரல் பெருக்கலாம். 4 1 4, 7 4 28, அடுத்த 4யும் -8யும் பெருக்குனா -32. இனி மூன்றாவது நிறை மூன்றாவது நிரல் பெருக்கலாம். 4 16, அப்புறமாட்டு 7 7 49, அடுத்த 4 16, ரெண்டும் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 16. இனி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 1/81. இனி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க இதை சால்வ் பண்ணலாம். 64 16 1, இதை 3யும் கூட்டினா 81ன்னு கிடைக்கும். இனி ரெண்டுமே மைனஸ், கூட்டும்போது 2 மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு 2யும் கூட்டணும். 8யும் 8யும் கூட்டினா 16. இப்போ -16 + 16 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் +28யும் +4யும் கூட்டினா +32, +32 -32 கேன்சல் ஆகிடும், அப்போ 0. அதே தான் இங்கேயும். இப்போ பாருங்க, இதே தான் இங்கே இருந்து, அப்போ இதோட மதிப்பு என்ன கிடைச்சி 0, அப்போ இதோட மதிப்பும் 0 தான். இனி இதை 3யும் கூட்டினா 81ன்னு கிடைக்கும். அடுத்த இது வந்து இதுக்கு முன்னாடி இருக்கு, சரிங்களா? ஆனால் இடம் தான் மாறி இருக்கு, ஆனால் அதோட மதிப்பு 1 தான், 0 தான் கிடைச்சி, அப்போ இதுக்கும் 0. இனி இதுதான் இதுக்கு முன்னாடியும் இருக்கு, சரிங்களா? அப்போ இதோட மதிப்பு என்னது 0. அடுத்த இதுதான் இதுக்கு முன்னாடியும் இருக்கு, இதோட மதிப்பும் 0. இனி இதை 3யும் கூட்டினா உங்களுக்கு 81 தான் கிடைக்கும். அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இங்கே கிராஸ்ல 81 இருக்கு, அப்போ நான் 81 வெளியே எடுக்க போறேன்.
அதனால் என்ன பண்ணணும்னா இன்ட்ரு 81 எழுதணும். ஃபஸ்ட்டு 1 இருக்குது, 81 வெளியே எடுக்கிறதுனால பெருக்கல் 81, கீழே 81 இருக்குது, அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ 81 எப்படி எழுதலாம்? 1 இன்ட்ரு 81 எழுதலாம். 81 வெளியே எடுத்துட்டேன், அப்போ பாக்கி என்னது இருக்குது? 1 இருக்குது. அதாவது 81 இருக்கக்கூடிய பிளேஸ்ல எல்லாம் 1 எழுதணும். 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. 0, 81க்கு பதில் 1, 0, அடுத்த 0, 0 இருக்குது, 81க்கு பதில் 1. ஓகே, இப்போ 81 கேன்சல் பண்ணிட்டேன், பாக்கி 1 தான் இருக்குது. 1க்கு கூட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு பாக்கி இதுதான் கிடைக்கும். இங்கே வந்து மூலை விட்டத்தில் 1 இருக்குது, பாக்கி எல்லாமே 0 இருக்குது. அப்போ இதோட மதிப்பு என்னது? I. இனி 3 நிறை 3 நிரல், அப்போ கீழே 3 எழுதிக்கணும். இதுதான் நம்மளோட இடது பக்கம். இடது பக்கத்தில் I3 தான் இருக்குது, அதை அப்படியே நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? அப்போ ஃபைனலாக therefore அப்படின்னு எழுதிக்கிட்டு என்ன நிரூபிக்க கேட்குறாங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. அடுத்த 80 நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. ஓகே, எழுதிட்டேன். இவ்வளோ தான் இந்த சம். 6வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே A கொடுத்துருக்காங்க. எனில் A இன்டூ அட்ஜாயிண்ட் A இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் A இன்டூ A இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் A இன்டூ I2 என்பதை சரிபார்க்க. இங்கே 3 விஷயம் கொடுத்துருக்காங்க, அந்த 3மே சமமாக இருக்கான்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு தந்திருக்கக்கூடிய A அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி முதல் நான் வந்து அட்ஜாயிண்ட் ஏயை தனியாக கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அட்ஜாயிண்ட் A நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய ஏல 2 நிறை 2 நிரல், அப்போ 2x2 மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது அட்ஜாயிண்ட் A எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த மூலை விட்டத்தில் இருக்கக்கூடிய எண்ணை இடம் மாற்றணும். 3 மேலே வரும், 8 கீழே வந்துடும். எழுதிக்கலாமா? 3, 8. அடுத்த இந்த பக்கம் நீங்கள் இடம் மாற்றக்கூடாது, அதுக்கு பதில் குறியிட மாற்றணும். மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ்னா மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ்னால என்ன ஆகிடும்? +4 மாறிடும். -5 +5 மாறிடும். சரிங்களா? இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த மாடுலஸ் ஆஃப் ஏயையும் தனியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ தான் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, மாடுலஸ் ஆஃப் A எப்படி கண்டுபிடிக்கணும்னா குறுக்க பெருக்கணும். 8 3 24, மேலேருந்து கீழே பெருக்கின உடனே நடுவில் மைனஸ். இனி இதை ரெண்டையும் பெருக்கணும். மைனஸையும் பெருக்கினா ப்ளஸ் ஆகிடும். I4 20, 24லேருந்து 20 கழிச்சா 4ன்னு கிடைக்கும். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏயோட மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு A இன்டூ அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்கலாமா? A இன்டூ அட்ஜாயிண்ட் A இஸ் ஈக்குவல் டு ஏயோட மதிப்பு கொஸ்டினில் தந்திருக்காங்க, இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 8 -4 -5 3. அடுத்த அட்ஜாயிண்ட் ஏயோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 3 4 5 8. இப்போ பெருக்கலாமா? பாருங்க, பெருக்கும்போது கவனமாக இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரலையும் பெருக்க போகிறோம். 8 3 24, அடுத்த ஒரு மைனஸ் 4 5 20. அப்புறமாட்டு இங்கே இருக்கக்கூடிய முதல் நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய இரண்டாவது நிரலையும் பெருக்கலாம். 8 4 32, அடுத்த ஒரு மைனஸ் 4 8 32. அடுத்த இங்கே இருக்கக்கூடிய இரண்டாவது நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரலையும் பெருக்க போகிறோம். ஒரு மைனஸ் I3 15, அடுத்த 3 5 15, ரெண்டுமே ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 15. அடுத்த இங்கே இருக்கக்கூடிய ரெண்டாவது நிறை இங்கே இருக்கக்கூடிய ரெண்டாவது நிரல் பெருக்கலாமா? ஒரு மைனஸ் I4 20, அடுத்த 3 8 24, ரெண்டுமே ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 24. ஓகே, இனிமேல் இதை சால்வ் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 24லேருந்து 20 கழிச்சா 4ன்னு கிடைக்கும். 32லேருந்து 32 கழிச்சா 0, -15 +15 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0. இனி ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும். 24லேருந்து 20 கழிச்சா 4ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இதை சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்த அட்ஜாயிண்ட் A இன்டூ A அதை கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன், அட்ஜாயிண்ட் A இன்டூ A. ஓகே, அட்ஜாயிண்ட் A நம்ம கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 4 5 8 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இனி ஏயோட மதிப்பு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, எழுதிக்கலாம். 8 -4 -5 3. இப்போ இதை பெருக்கலாமா? ஃபஸ்ட் இருக்கக்கூடிய நிறை இங்கே முதல் இருக்கக்கூடிய நிரல் பெருக்கலாம். 3 8 24, அடுத்த 4 5 20, ஒரு மைனஸ், அப்போ -20. இனி முதல் நிறை இரண்டாவது நிரல் ஒரு மைனஸ் 3 4 12, அடுத்த 4 3 12, ரெண்டுமே ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 12. இனி இரண்டாவது நிறை முதல் நிரல் I8 40, அடுத்த ஒரு மைனஸ் 8 5 40. இனி இரண்டாவது நிறை இரண்டாவது நிரல் I4 20, ஒரு மைனஸ், அப்போ -20. இனி 8 3 24, ரெண்டுமே ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 24. இதை இப்போ சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள், 24லேருந்து 20 கழிச்சா 4ன்னு கிடைக்கும். எழுதிக்கலாம். அடுத்த -12 +12 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0 ஆகிடும். 40லேருந்து 40 கழிச்சா 0,
அடுத்த ஒரு மைனஸ் கழிங்க 24 20 கழிச்சா 4ன்னு கிடைக்கும். இப்போ இதை சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டூ I2 கண்டுபிடிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டூ I2. மாடுலஸ் ஆஃப் ஏயோட மதிப்பு 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ 4ன்னு எழுதிருங்க. அடுத்து I2னா என்னது? மூலை விட்டத்தில் 1 1ன்னு இருக்கணும். 1 0 0 1. பார்த்தீங்களா? மூலை விட்டத்தில் 1. அடுத்து இந்த சைடு ரெண்டுமே 0வாக தான் இருக்கணும். I2னா 2 நிறை 2 நிரல். அதனால தான் கீழே 2 இருக்குது. இப்போ இது 2 பெருக்கலாமா? 4ஐயும் 1ஐயும் பெருக்குனா 4, 4ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0, அப்புறவு 4ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0 தான். இனி 4 1 4. ஓகே, இப்போ இதான் சமன்பாடு 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ சமன்பாடு 1, சமன்பாடு 2, சமன்பாடு 3 மூணுமே சமமாக இருக்குது. இங்கே 4 0 0 4 அதே தான் இங்கேயும், அதே தான் இங்கேயும். அப்போ ஃபைனலாக இந்த மாதிரி எழுதிருங்க. therefore அப்படின்னு எழுதிக்கிட்டு என்ன நிரூபிக்க கேட்டாங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. என்பது நிரூபிக்கப்பட்டது. ஏன்னா மூணுமே நம்மளுக்கு சமமாக வந்துடுச்சு. அதனால ஃபைனலாக இப்படி எழுதிருங்க. இவ்வளோ தான் இந்த சம். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஏபி கொடுத்துக்கிட்டு ஏபி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ் என்பதை சரிபார்க்க. அதாவது ரெண்டு பக்கமும் சமமாக வருதான்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? முதல்ல இடது பக்கத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏபி கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, எழுதிக்கலாம். ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதில் அதோட மதிப்பெடுத்து எழுதிக்கலாம். கொஸ்டின் தந்திருக்கக்கூடியதை தான் எழுதியிருக்கோம். சரிங்களா? 3 2 7 5 இன்டூ இனி பிக்கு பதில் அதோட மதிப்பெடுத்து எழுதிக்கலாம். -1 -3 5 2. இப்போ பெருக்க போகிறோம். பெருக்கும்போது கவனமாக இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய முதல் நிறை, இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரல். ஓகே, 3ஐயும் -1ஐயும் முதல் பெருக்கலாம். 3 1 3, ஒரு மைனஸ் பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். இனி 2 10 ரெண்டுமே ப்ளஸ், அப்போ +10. அடுத்த முதல் நிறை இரண்டாவது நிரல் பெருக்கலாமா? 3 9 ஒரு மைனஸ், அப்போ -9. இனி 2 4 ரெண்டுமே ப்ளஸ், அப்போ +4. இனி அடுத்த இரண்டாவது நிறை இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரல் 7ஐயும் -1ஐயும் பெருக்குனா -7. அடுத்த 5 25 ரெண்டுமே ப்ளஸ், அப்போ +25. அடுத்த இரண்டாவது நிறை இரண்டாவது நிரல் பெருக்கலாம். 7 3 21 ஒரு மைனஸ், அப்போ -21. அடுத்த 2 10 ரெண்டுமே ப்ளஸ், அப்போ +10 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். பாருங்க, ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும். 10ல் இருந்து 3 கழிச்சா 7ன்னு கிடைக்கும். கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும். இங்கே பெரிய எண் 10, அதோட குறியீடு ப்ளஸ். ப்ளஸ்னா முன்னாடி ப்ளஸ் குறியீடு போடாண்டாம். அடுத்த 9ல் இருந்து 4 கழிச்சா 5, இங்கே பெரிய எண் 9, அதோட குறியீடு மைனஸ். மைனஸ்னா நீங்கள் குறியீடு போடணும். ஓகே, 25ல் இருந்து 7 கழிச்சா 18ன்னு கிடைக்கும். இங்கே பெரிய எண் ப்ளஸ், ப்ளஸ்னா குறியீடு போடாண்டாம். அடுத்த 21ல் இருந்து 10 கழிச்சா 11, இங்கே பெரிய எண் 21, அதோட குறியீடு மைனஸ், அப்போ மைனஸ்னு போட்டுருங்க. இப்போ ஏபியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி இடது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். ஓகே, இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் என்னது இருக்கு? ஏபி இன்வர்ஸ், அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஏபி இன்வர்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி ஏ இன்வர்ஸோட ஃபார்முலாவை நம்ம பார்த்துருக்கோம். அதை எழுதிக்கலாம். 1 / மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ. நம்மளுக்கு இங்கே ஏக்கு பதில் ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலாவை மாற்றி எழுதிக்கலாம். ஏக்கு பதில் ஏபின்னு எழுத போகிறோம். 1 / மாடுலஸ் ஆஃப் ஏக்கு பதில் ஏபி, அடுத்த அட்ஜாயிண்ட் ஏக்கு பதில் ஏபின்னு எடுத்து எழுதிருங்க. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன். அடுத்த அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன். அடுத்து இதில் பிரதியிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏபி. ஓகே, ஏபியோட மதிப்பு இங்கே இருக்குது. மாடுலஸ் ஆஃப் ஏபி அப்படின்னாலே நீங்கள் குறுக்க பெருக்கணும். சரிங்களா? 11ஐயும் 7ஐயும் பெருக்குனா 77, ஒரு மைனஸ், அப்போ மைனஸை அப்படியே எடுத்து எழுதிடணும். -77. அடுத்த நடுவில் மைனஸ்னு குறியீடு போட்டுருங்க. இனி இதை ரெண்டையும் பெருக்கலாம். 18ஐயும் 5ஐயும் பெருக்குனா 90ன்னு கிடைக்கும். ஒரு மைனஸ், அப்போ -90. இந்த மைனஸும் சேர்ந்தா ப்ளஸ் ஆகிடும். பெருக்கும்போது 2 மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும். +90. இப்போ கழிக்கலாமா? 90ல் இருந்து 77 கழிச்சா 13ன்னு கிடைக்கும். பெரிய எண் 90, அதோட குறியீடு +னா குறியீடு போடாண்டா. இப்போ நம்மளுக்கு நாட் ஈக்குவல் டு 0 கிடைக்கல, 13 தான் கிடைச்சிருக்கு. 0 கிடைச்சா நம்ம ஏபி இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே 0 கிடைக்கல, அப்போ ஏபி இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதை எழுதிருங்க. ஏபி இன்வர்ஸ் காண முடியும். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு லைன். இதை நீங்கள் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். ஓகே, இதுக்கு பிறகு அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். அட்ஜாயிண்ட் ஏபி. அட்ஜாயிண்ட் ஏபி எப்படி கண்டுபிடிக்கணும்? இடத்த மாற்றணும். இதுதான் ஏபி. இதுக்கு அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிக்கணும்னா -11 மேலே வந்துடும், 7 கீழே வந்துடும். ஓகே, எழுதிக்கிறேன். -11 மேலே வந்துடும், அடுத்த 7 கீழே வந்துடும். இந்த சைடு மூளை விட்டத்தை நீங்கள் இடத்த மாற்றக்கூடாது. அதுக்கு பதில் குறியீடை மாற்றணும். -5னா +5 மாறிடும்.
அடுத்த +18 -18 மாறிடும். இங்கே நீங்கள் குறியீடை தான் மாற்றணும். ஓகே, இப்போ ரெண்டு மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். இதை ஃபார்முலையில் பிரதியிடலாம். அப்போ ஏபி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏபியோட மதிப்பு 13ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு பிறகு இன்டு அட்ஜாயிண்ட் ஏபி அது என்ன இருக்குது, இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். -11 5 -18 அடுத்த 7. இதை சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்க போகிறேன். இனி வலது பக்கத்தை சால்வ் பண்ணணும். சரிங்களா? வலது பக்கம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பி இன்வர்ஸையும் ஏ இன்வர்ஸையும் தனியாக கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பி இன்வர்ஸோட ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏக்கு பதில் பின்னு எழுதிக்க போகிறோம். 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி இன்டு அட்ஜாயிண்ட் பி. ஓகே, ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி கண்டுபிடிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் பி மாடுலஸ் ஆஃப் அப்படின்னாலே குறுக்க பெருக்கணும். பி எங்கே இருக்குது, என்ன இருக்குது, பெருக்கலாமா? -1 2 பெருக்குனா -2, நடுவில் மைனஸ் வரும். அடுத்த 5 3 பெருக்குனா 15. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். +15. இப்போ பாருங்கள், 15லேருந்து 2 கழிச்சா 13ன்னு கிடைக்கும். அப்போ நாட் ஈக்குவல் டு 0. எனவே பி இன்வர்ஸ் காண முடியும். இனி என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் பி கண்டுபிடிக்கலாமா? அட்ஜாயிண்ட் பி இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட்னாலே நம்ம இடத்த மாற்றணும். 2 மேலே வரும், -1 கீழே வந்துடும். எழுதிக்கலாம். 2 மேலே போயிடும். அடுத்த -1 கீழே வந்துடும். இந்த சைடு குறியீடை மாற்றணும். -3 +3 ஆகும். அடுத்த +5 -5 மாறிடும். எழுதிக்கலாம். -3 +3 ஆகிடும். அடுத்த +5 -5 மாறிடும். இப்போ ரெண்டு மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் பிரதியிடலாம். பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பியோட மதிப்பு 13 இன்டு இனி அட்ஜாயிண்ட் பியோட மதிப்பு இங்கே இருக்குது. இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 2 3 -5 -1. ஓகே, இப்போ பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா ஆல்ரெடி எழுதிட்டோம். இருந்தாலும் ஒருக்கா கூட எழுதிக்கலாம். 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஃபர்ஸ்ட்னா மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். மாடுலஸ் ஆஃப் ஏ. ஓகே, மாடுலஸ் ஆஃப் அப்படின்னாலே குறுக்க பெருக்கணும். 3 5 15 எழுதிக்கலாமா? 15. அடுத்த நடுவில் மைனஸ் வரும். இனி 7 2 14 எழுதிக்கிறேன். 14. ஓகே, 15லேருந்து 14 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். அப்போ நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் காண முடியும் அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இனி என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். எழுதிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏனாலே இடத்த மாற்றணும். 5 மேலே வரும், 3 கீழே வந்துடும். எழுதிக்கலாம். 5 மேலே வரும், 3 கீழே வந்துடும். இனி இங்கே குறியீடு மாறும். +2 -2 ஆகும். +7 -7 மாறும். எழுதிடலாமா? +2 -2 மாறும். +7 -7 மாறும். இப்போ ரெண்டு மதிப்பும் தெரியும். ஃபார்முலாவில் பிரதியிடலாம். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏயோட மதிப்பு 1. அடுத்த இன்டு அட்ஜாயிண்ட் ஏயோட மதிப்பு இங்கே இருக்குது. இது அப்படியே எடுத்து எழுதிருங்க. 5 -2 -7 3. ஓகே, இப்போ பாருங்கள். 1 டிவைடட் பை 1னால அதோட மதிப்பு 1 தான். 1 இதுக்கு கூட பெருக்குனா அதே தான் கிடைக்கும். அப்போ இதை மட்டும் அப்படியே எடுத்து எழுதிருங்க. 5 -2 -7 3. இதுதான் ஏ இன்வர்ஸோட மதிப்பு. இப்போ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இனிமேல் வலது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். அப்போ வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ். இப்போ பி இன்வர்ஸுக்கு பதில் நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பு எழுதிக்கலாம். 1 டிவைடட் பை 13 இன்டு 2 3 -5 -1. அடுத்த ஏ இன்வர்ஸுக்கு பதில் நம்ம கண்டுபிடிச்சா அந்த மதிப்பை எடுத்து எழுதிக்கலாம். 5 -2 -7 3. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பை எழுதிக்கிட்டோம். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 டிவைடட் பை 13 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்த இதை ரெண்டே நம்ம பெருக்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய முதல் நிறை, இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரல் பெருக்கலாம். 2 10 2 ப்ளஸ் அப்போ +10. இனி 3 7 21 ஒரு மைனஸ் அப்போ -21. இனி முதல் நிறை இரண்டாவது நிரல் 2 4 ஒரு மைனஸ் அப்போ -4 3 9 ரெண்டுமே ப்ளஸ் அப்போ +9. இனி இரண்டாவது நிறை முதல் நிரல் 5 25 ஒரு மைனஸ் அப்போ -25. இனி மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 7 7. அடுத்த இரண்டாவது நிறை இரண்டாவது நிரல் பெருக்கலாம். 2 10 ரெண்டுமே மைனஸ் அப்போ ப்ளஸ் ஆகிடும் +10. இனி -1 +3 பெருக்குனா -3 அப்படின்னு கிடைக்கும்.
அடுத்த 1 டிவைடட் பை 13 இன்டு 21லேருந்து 10 கழிச்சா 11ன்னு கிடைக்கும். இங்கே பெரிய எண் 21, அதோட குறியீடு மைனஸ். அடுத்த 9லேருந்து 4 கழிச்சா 5ன்னு கிடைக்கும். இங்கே பெரிய எண் ப்ளஸ், அப்போ ப்ளஸ்னா குறியீடு போடாண்டா. 25லேருந்து 7 கழிச்சா 18 அப்படின்னு கிடைக்கும். இங்கே பெரிய எண் 25, அதோட குறியீடு மைனஸ். அடுத்த 10லேருந்து 3 கழிச்சா 7ன்னு கிடைக்கும். இதை வந்து சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சமமாக இருக்கும். அங்கே என்னது இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்குது. அப்போ எப்படி எழுதிக்கணும்னா therefore சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2லிருந்து அப்படின்னு எழுதிக்கிட்டு என்ன நிரூபிக்க கேட்டாங்களோ அதை எழுதிருங்க என்பது சரிபார்க்கப்பட்டது. ஏன்னா ரெண்டுமே சமம்னு நம்ம நிரூபிச்சிட்டோம் சரிங்களா. அதனால ஃபைனலா இப்படி எழுதிருங்க. இவ்வளவு தான் அந்த சம். 8வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்க அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துக்கிட்டு ஏயோட மதிப்பு கேட்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துக்கிட்டு ஏயோட மதிப்பு கேட்டிருந்தா அது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா a is equal to plus or minus 1 divided by root modulus of adjoint a into adjoint a. இதுதான் நம்மளோட ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ரூட்டுக்குள்ள இருக்கிறதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். modulus of adjoint into a. ஓகே, கண்டுபிடிக்கலாமா? இங்க தந்திருக்கக்கூடிய அட்ஜாயிண்ட் ஏ அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இதுல 3 நிறை 3 நிரல். அப்ப இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது மாடுலஸ் ஆஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்னா மேலே இருக்கக்கூடிய 3க்கு மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். முதல்ல 2 இருக்கு, அடுத்த பிராக்கெட் ஓபன் பண்ணிருங்க. இப்ப பாருங்க, இது இருக்கக்கூடிய நிறை நிரல், இதை 2 மறைக்கலாம். மறைச்சிக்கிட்டு கிராஸ்ல பெருக்கணும். 12 2 பெருக்குனா 24 அப்படின்னு கிடைக்கும். இனி 0வையும் -7 பெருக்குனா 0 தான். 0க்கு கூட எது பெருக்குனாலும் 0. அப்ப அது எழுதாண்டாம், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. இதுக்கு அடுத்த மைனஸ் வரும். அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் பிளஸ், அடுத்த மைனஸ், அடுத்த பிளஸ். அப்ப மைனஸ் எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்ப இந்த மைனஸும் பிளஸ் ஆயிடும். +4 அப்படின்னு எழுதிருங்க. இனி பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க. இப்ப இது இருக்கக்கூடிய நிறை நிரல் மறைக்கலாமா? மறைச்சிக்கிட்டு பெருக்கலாம். -3ஐயும் 2ஐயும் பெருக்குனா -6 அப்படின்னு கிடைக்கும். இனி நடுவுல மைனஸ், இனி இதை 2ஐயும் பெருக்கலாம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 7 2 14. அடுத்த பிளஸ் தான் வரும். ஓகே, இப்ப பாருங்க, இங்க 2 இருக்கு, அதனால 2 எழுதிருங்க. பிராக்கெட் ஓபன் பண்ணணும். இப்ப இது இருக்கக்கூடிய நிறை நிரல் மறைக்கலாம். மறைச்சிக்கிட்டு பெருக்கலாம். -3ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0 தான். 0னா எழுதாண்டா. இனி நடுவுல மைனஸ் வரும். இந்த மைனஸும் சேர்ந்தா பிளஸ் ஆயிடும். 2ஐயும் 12ஐயும் பெருக்குனா 24. இனி இதை சால்வ் பண்ணலாம். 2ஐயும் 4ஐயும் பெருக்குனா 8. அடுத்த 2 4. இனி இதை 2ஐயும் கூட்டணும். கூட்டும்போது 2 மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு 2ஐயும் கூட்டணும். 6ஐயும் 14ஐயும் கூட்டினா 20. இப்போ பிளஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸ். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். ஓகே, பெருக்கலாமா? 4ஐயும் 20ஐயும் பெருக்குனா 80ன்னு கிடைக்கும். இனி பிளஸ் 2ஐயும் 24ஐயும் பெருக்குனா என்ன கிடைச்சி? 48ன்னு கிடைச்சி. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ பிளஸ் மதிப்பான 48ஐயும் கூட்டலாம். 8ஐயும் கூட்டினா 16. அப்போ 6 பாக்கி 1. 4ஐயும் 1ஐயும் கூட்டினா 5. 5 கூட 4 கூட்டினா 9. அடுத்த -80. இப்போ கழிக்கலாம். 96லேருந்து 80 கழிச்சா 16ன்னு கிடைக்கும். ஓகே, இனிமேல் இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கலாம். ரூட் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஓகே, ஃபர்ஸ்ட் ரூட் எழுதிருங்க. மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏயோட மதிப்பு 16ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இனிமேல் ரூட் ஆஃப் 16 எப்படி எழுதலாம்? 4 × 4 4 16. அப்போ ரூட்டுக்குள்ள ஒரு வேல்யூ சேமா இருந்துன்னா அதை ஒரு வாட்டி வெளியே எடுக்கலாம். ஓகே, இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன கண்டுபிடிக்கணும்னா அட்ஜாயிண்ட் இன்டு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயிண்ட் இன்டு அட்ஜாயிண்ட் ஏ. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஏஐஜே கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதே மாதிரி தான் இங்கே 3 நிறை 3 நிரல் இந்த மாதிரி இருந்தால் இன்னொரு விஷயம் ஞாபகம் வரணும். என்னன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அடுத்த மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அப்புறம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரணும் சரிங்களா. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 3க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது பிராக்கெட்டுக்குள்ளே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான். இது மாடுலஸ் ஆஃப் ஏ அப்படி கண்டுபிடிக்கணும்னா இதெல்லாம் எழுதுவோம். 2 -4 இதெல்லாம் எழுதுவோம். இது அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா டைரக்டா பெருக்குவோம் சரிங்களா. அதனால பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஓகே, குறியீடை பார்க்க மறக்கக்கூடாது. இங்க பிளஸ் இருக்கு, பிளஸ்னா எழுதாண்டா. டைரக்டா 24 அப்படின்னு எழுதிருங்க. இங்க மைனஸ்னா குறியீடு எழுதணும். எழுதிக்கிட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணிடணும். இங்க வந்து என்னது இருக்கு? -20 அப்படின்னு இருக்கு, எழுதிடலாம். இனி வந்து இங்க பிளஸ்னா எழுதாண்டா. இங்க +24 டைரக்டா எடுத்து எழுதிருங்க. இனி இங்க என்னது இருக்கு? மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் போட்டுக்கிட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணிருங்க. இங்க -3 இருக்கு. அப்ப இது இருக்கக்கூடிய நிறை நிரல் மறைக்கலாம். மறைச்சிக்கிட்டு பெருக்கலாம். -4ஐயும் 2ஐயும் பெருக்குனா -8 அப்படின்னு கிடைக்கும்.
இனி அடுத்த 0வே 2 பேருக்குன்னா 0 0னா அது எழுதாண்டா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இனி இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்னா குறியீடு எழுதாண்டா. இங்கே 12 அப்போ இது இருக்கக்கூடிய நிறை நிரல் மறைக்கலாமா? மறைச்சிக்கிட்டு பெருக்கலாம். 2 பெருக்குன்னா 4ன்னு கிடைக்கும், நடுவில் மைனஸ். அடுத்த இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். இனி 2 4 அப்புறமாட்டு இங்கே மைனஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மைனஸ் எழுதிருங்க, எழுதிக்கிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடணும். இங்கே வந்து என்னது இருக்குது? -7 அப்படின்னு இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய நிறை நிரல் மறைச்சிடலாமா? ஓகே, மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாம். 2 0 பெருக்குன்னா 0 0னா எழுதாண்டாம். அப்போ நடுவில் என்ன வரும்? மைனஸ் வரும். அடுத்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 8 எழுதிருங்க. இனி இங்கே ப்ளஸ் தான், ப்ளஸ்னா எழுதாண்டாம். இங்கே -2 அப்போ இது இருக்கக்கூடிய நிறை நிரல் மறைக்கலாமா? ஓகே, மறைச்சிட்டேன். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 7 28 நடுவில் மைனஸ். அப்புறமாட்டு 12 2 பெருக்குன்னா 24. இனி இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் எழுதிருங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. இங்கே 0 அப்போ இது இருக்கக்கூடிய நிறை நிரல் மறைக்கலாமா? ஓகே, இப்போ பெருக்கிறோம் பாருங்க. பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. அப்புறமாட்டு 7 14 இனி நடுவில் மைனஸ் வரும். இனி இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 3 2 6 ஓகே. அடுத்து இங்கே ப்ளஸ்னா எழுதாண்டா. இங்கே 2 அப்போ நிறை நிரல் மறைங்க. ஓகே, பெருக்கலாம். 2 12 பெருக்குனா 24 நடுவில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 4 12 ஓகே. நீ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்த ஹோல் டிரான்ஸ்போஸ் அதை மறக்கக்கூடாது. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். முதல்ல 24 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 20. அடுத்த இந்த 24 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8. அடுத்த 4 கூட்டினா 8 தான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8. அடுத்த 28 24 கழிச்சா 4ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு மைனஸ்னால் கழிக்கணும். 14 6 கழிச்சா 8ன்னு கிடைக்கும். இங்கே பெரிய எண் 14, அதோட குறியீடு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8. இனி 24 12 கழிச்சா 12ன்னு கிடைக்கும். அடுத்த ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாமா? டிரான்ஸ்போஸ்னா என்னது? நிறைய நிரலாக மாற்றணும். இது நிறை, அதை நிரலாக மாற்றிடலாம். அதுக்கு முதல்ல 24 எழுதிருங்க. இனி இந்த 20 அதுக்கு கீழே எழுதணும். இந்த 24 அதுக்கு கீழே. அடுத்த 8 எழுதிருங்க. இந்த 8 அதுக்கு கீழே, இந்த 8 அதுக்கு கீழே. அடுத்த 4 8 அதுக்கு கீழே, 12 அதுக்கு கீழே. இப்போ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இனி பாருங்க, இது எல்லாமே 4ஆம் வாய்ப்பாடுக்கு போகும். அப்போ 4 பொதுவாக வெளியே எடுத்து எழுதிடலாம். 24 எப்படி எழுதலாம்? 6 4 24. 4 வெளியே எடுத்தால் பாக்கி 6 இருக்கும். அதாவது 24 இருக்கக்கூடிய பிளேஸில் 6ன்னு எழுதிருங்க. இனி 8 எப்படி எழுதலாம்? 4 2 8. 4 வெளியே எடுத்தால் பாக்கி 2ன்னு இருக்கும். அப்போ 8 இருக்கக்கூடிய பிளேஸில் 2ன்னு எழுதணும். 4 எப்படி எழுதலாம்? 1 4 4. 4 வெளியே எடுத்தா பாக்கி 1 அப்படின்னு இருக்கும். 20னா I 4 20. 4 இங்கே இருக்கு, அப்போ 5 உள்ளே எழுதுங்க. இனி 8னா எப்படி எழுதணும்? 2ன்னு எழுதணும். 8னா 2 எழுதிருங்க. 24னா 6 எழுதணும்னு சொல்லியிருக்கேன். 8னா 2ன்னு எழுதணும். 12னா எப்படி? 4 3 12. 4 வெளியே எடுத்தா பாக்கி 3 இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? அட்ஜாயிண்ட் இன்டு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மதிப்புகளை இந்த ஃபார்முலாவில் பிரதியிடலாம். ஓகே, ஃபார்முலாவை இன்னொருக்கா கூட எடுத்து எழுதிக்கிட்டேன். இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் இன்டு ஏ. இதோட மதிப்பு 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 4ன்னு எடுத்து எழுதிக்கலாம். இன்டு இனி அட்ஜாயிண்ட் இன்டு அட்ஜாயிண்ட் ஏ, இதோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 4 இன்டு 6 2 1 5 2 2 6 2 3. ஓகே, இப்போ இந்த நாளும் கேன்சல் ஆகிடும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ஐயும் இதையும் பெருக்குனா இதுதான் கிடைக்கும். அப்போ இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 6 2 1 5 2 2 6 2 3. அப்போ இதுதான் ஏயோட மதிப்பு. இவ்வளோ இந்த சம். 9வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துக்கிட்டு ஏ இன்வர்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. போன சம்மில் அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துக்கிட்டு ஏயோட மதிப்பு கேட்டிருந்தாங்க. அப்படி கேட்டிருந்தா வேற ஃபார்முலா. இங்கே அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துக்கிட்டு ஏ இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால இது கண்டுபிடிக்க வேற ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஏ. இதுதான் ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஏ. இதை ஏன் இங்கே பயன்படுத்தலைன்னா, நான் வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா ஏயோட மதிப்பு தெரியணும். ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் அட்ஜாயிண்ட் ஏ தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா?
அதனால் அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துக்கிட்டு ஏ இன்வர்ஸோட மதிப்பு கேட்டிருந்தா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மதிப்பை கண்டுபிடிக்க போகிறேன். மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாமா? நம்மளுக்கு கொஸ்டினில் தந்திருக்கக்கூடிய அட்ஜாயிண்ட் ஏல 3 நிரை இருக்குது, 3 நிரல், அதாவது 3/3 மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது இதோட மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே இருக்கக்கூடிய 3க்கு கண்டுபிடிச்சாலே போதும். ஓகே, இங்கே வந்து 0 இருக்குது, இங்கே 0னா அது மொத்தம் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ 0 எழுதிருங்க. அடுத்த மைனஸ் வரும், ஏன்னா இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். அப்போ அடுத்து இங்கே மைனஸ் தானே இருக்குது, அதனால மைனஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ இந்த மைனஸும் சேர்ந்துனா ப்ளஸ் ஆகிடும். 2 மைனஸ்னா பெருக்கும்போது பிளஸ் ஆயிடும். அடுத்த இந்த 2 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி பிராக்கெட்டை ஓபன் பண்ணிருங்க. இப்போ -2 இருக்கக்கூடிய இந்த நிரலையும் மறைச்சிடலாம். மறைச்சிக்கிட்டு கிராஸ்ல பெருக்க போறோம். சரிங்களா? இப்போ 6ஐயும் பெருக்கணும். இந்த மாதிரி தான் நீங்க பெருக்கணும். 6 36. அடுத்த நடுவில் மைனஸ் வரும். இனி இதை 2ஐயும் பெருக்கலாம். மைனஸையும் பெருக்கினா ப்ளஸ் ஆகிடும். 3 18. அடுத்த ப்ளஸ் வரும். இங்கே என்னது இருக்குது? 0னா மொத்தமும் 0 ஆகிடும். அதாவது என்னன்னா இப்போ இங்கே 0னா 0க்கு கூட எதை பெருக்கினாலும் 0. அதனால தான் டேரெக்டாக 0ன்னு எடுத்து எழுதிக்கிட்டேன். ஓகே, இனிமேல் இதை சால்வ் பண்ணலாம். இந்த 0வை பார்க்காதுங்க, பாக்கி இருக்கக்கூடிய இதை மட்டும் பாருங்க. 36லேருந்து 18 கழிச்சா 18ன்னு கிடைக்கும். இனி இதை 2ஐயும் பெருக்கலாமா? 2 16. அப்போ 6, பாக்கி 1. 2 2, 2க்கு கூட 1 கூட்டினா 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இனிமேல் இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கலாம். அப்போ ரூட் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஃபஸ்ட்டு ரூட் எழுதிருங்க. மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏயோட மதிப்பு 36ன்னு கண்டுபிடிச்சோம், அதை எடுத்து எழுதிக்கலாம். இனி ரூட் 36 எப்படி எழுதலாம்? 6 × 6, அதாவது 6 6 36. ரூட்டுக்குள்ளே 2 வாட்டி 6 இருந்ததுன்னா ஒரு 6 வெளியே எடுக்கலாம். ஓகே, இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். இனி கொஸ்டினில் அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டாங்க. அப்போ டைரெக்டாக இனி பிரதியிடலாம். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ். ஃபர்ஸ்ட் இங்கே 1 இருக்குது, எழுதிடலாம். டிவைடருக்கு கீழே ரூட் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த அட்ஜாயிண்ட் ஏ இதோட மதிப்பு கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எழுதிக்கிறேன் பாருங்க. 0 -2 0 6 2 -6 -3 0 6. இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளோ அந்த சம். 10வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துக்கிட்டு அட்ஜாயிண்ட் ஏயோட மதிப்பு கேட்குறாங்க. ஓகே, சால்வ் பண்ணிடலாம். முதல்ல தந்திருக்கக்கூடிய அட்ஜாயிண்ட் ஏ அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி என்ன கண்டுபிடிக்கணுமோ அதையும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஓகே, இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏக்கு முன்னாடி அட்ஜாயிண்ட் இருக்குது, எழுதிருங்க. அடுத்த ஏஐஜே கண்டுபிடிச்சிக்கிட்டு இதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். இங்கே தந்திருக்கக்கூடிய அட்ஜாயிண்ட் ஏல 3 நிரை இருக்குது, 3 நிரல், 3/3 மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வரணும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அடுத்த மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அப்புறம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ளஸ் குறியீடு இருக்குது. ப்ளஸ் குறியீடுனா குறியீடை நீங்கள் போடாண்டாம். சரிங்களா? ஓகே, இங்கே என்னது இருக்குது? 1. அப்போ இது இருக்கக்கூடிய நிரல் இதை 2ஐயும் மறைச்சிடலாம். மறைச்சிக்கிட்டு கிராஸில் பெருக்கணும். ஓகே, இந்த 2ஐயும் 1ஐயும் பெருக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் கிராஸில் பெருக்கணும். 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2 அப்படின்னு தான் கிடைக்கும். அடுத்த 0 பெருக்குனா 0னா எழுதாண்டா, 2ஓட ஸ்டாப் பண்ணிடுங்க. இனி அடுத்த இங்கே என்னது இருக்குது? மைனஸ் இருக்குது. மைனஸ் போட்ட உடனே பிராக்கெட் போட்டுருங்க. இனி இங்கே என்னது இருக்குது? 0 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய நிரல் இதை 2ஐயும் மறைச்சிடலாம். ஓகே, மறைச்சிட்டேன். இப்போ பாருங்க, 0ஐயும் 1ஐயும் பெருக்குனா 0, -1ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0 கூட எதை பெருக்குனாலும் 0. அப்போ டேரெக்டாக நான் 0 அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். இனி இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்னா குறியீடு போடாண்டா. இங்கே 1 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய நிரல் மறைச்சிடலாம். ஓகே, மறைச்சிட்டேன். இப்போ 0ஐயும் பெருக்குனா 0 தான். ஓகேங்களா? 0னா எழுதாண்டா. இனி மேலேருந்து கீழே பெருக்கின உடனே நடுவில் மைனஸ் வரும். அடுத்த இந்த மைனஸும் சேர்ந்துனா ப்ளஸ் ஆகிடும். இனி 2 2. அப்புறமாட்டு என்னது இருக்குது? மைனஸ் இருக்குது. மைனஸ் போட்ட உடனே பிராக்கெட். இங்கே என்னது இருக்குது? 0. அப்போ இது இருக்கக்கூடிய நிரல் மறைச்சிடலாம். ஓகே, இப்போ பெருக்கிறேன். 0ஐயும் 1ஐயும் பெருக்குனா 0 தான். திரும்பவும் 0க்கு கூட 1 பெருக்குனா 0 தான். அப்போ டேரெக்டாக நான் 0ன்னு எடுத்து எழுதிக்கிறேன். இனி ப்ளஸ் இங்கே என்னது இருக்குது? 2 அப்படின்னு இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய நிரல் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பெருக்கலாம். 1 1, நடுவில் மைனஸ் வரும். இப்போ இந்த மைனஸும் சேர்ந்துனா ப்ளஸ் ஆகிடும். பெருக்கும்போது 2 மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடும். இனி 1 1 தான். ஓகே, அடுத்த மைனஸ் இருக்குது. மைனஸ் போட்ட உடனே ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடணும். ஓகே, இங்கே 0 இருக்குது. இது இருக்கக்கூடிய நிரல் மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாம். 1ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0 தான். -1ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. அப்போ டேரெக்டாக 0ன்னு எழுதிக்கலாம். இனி இங்கே ப்ளஸ் இருக்குது. இங்கே ப்ளஸ் இருக்கக்கூடிய இடத்துல -1 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய நிரல் மறைக்கலாம்.
ஓகே, இப்போ பெருக்கிறோம் பாருங்க. 0வையும் 0வையும் பெருக்குனா 0. 0னா எழுதாண்டா. மேலேருந்து கீழே பெருக்கின உடனே மைனஸ் வரும். அடுத்த 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2 தான். அடுத்த இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் வந்த உடனே ப்ராக்கெட் போட்டுருங்க. இங்கே 0, இது இருக்கக்கூடிய நிரல் மறைக்கலாம். இப்போ பாருங்க, 1ஐயும் 0வையும் பெருக்குனா 0. திரும்பவும் 0வையும் 1ஐயும் பெருக்குனா 0. அப்போ டேரெக்டாக 0 தான் வரும். அதனால 0ன்னு எழுதிக்கலாம். இனி ப்ளஸ், இங்கே வந்து 1 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய நிரல் மறைக்கலாம். இப்போ பெருக்கிறேன். 2 2. அடுத்து என்ன வரும்? மைனஸ் வரும். திரும்ப 0 0 பெருக்குனா 0. ஓகே, 0ன்னு எழுதிக்கலாம். அடுத்த மறக்காமல் இதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அதை மறந்துடாதுங்க. இனி உள்ளே இருக்கக்கூடியதை சால்வ் பண்ணலாம். 2 0னா எந்த குறியீடுமே போடாண்டா, வெறும் 0 மட்டும் எழுதிருங்க. +2 +2னாலும் ப்ளஸ் குறியீடு போடாண்டா. -0னாலும் 0னாலும் 1 தான். 1 1 கூட்டினா 2 கிடைக்கும். இனி 0 எழுதிருங்க. -2னா மைனஸ் குறியீடு போடணும். இனி 0, 2லேருந்து 0 போயிடுச்சுன்னா 2 தான் கிடைக்கும். இனி இதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாம். டிரான்ஸ்போஸ்னா என்னது? நிரலாக மாற்றணும். பாருங்க, 2 இருக்கு. 0 அதுக்கு கீழே எழுதணும், 2 அதுக்கு கீழே எழுதணும். இதுதான் இப்போ நிரலாக மாற்றிட்டோம். அதே மாதிரி 0 2 அதுக்கு கீழே, இந்த 0 அதுக்கு கீழே. அடுத்த -2 0 அதுக்கு கீழே, 2 அதுக்கு கீழே. ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக அட்ஜாயிண்ட் ஏயோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் அந்த சம். 11வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஏ கொடுத்துக்கிட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு காஸ் 2x மைனஸ் சைன் 2x சைன் 2x காஸ் 2x என காட்டுக. அதாவது இடது பக்கத்தை சால்வ் பண்ணும்போது வலது பக்கத்தினுடைய ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கணும். ஓகே, அதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏ டிரான்ஸ்போஸையும் ஏ இன்வர்ஸையும் தனித்தனியாக கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் அதை ரெண்டையும் பெருக்குனா நம்மளுக்கு ஈஸியாக இந்த ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, தீர்வு தந்திருக்கக்கூடிய ஏயை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிடலாம். டிரான்ஸ்போஸ் அப்படின்னாலே நிரலாக மாற்றணும். பாருங்க, முதல்ல இந்த 1 எழுதிக்கலாம். அடுத்த இந்த tan x அதுக்கு கீழே எழுதிக்கலாம். சரிங்களா? பார்த்தீங்களா, நிரலாக மாற்றிட்டோம். அதே மாதிரி -tan x அப்படியே எடுத்து எழுதிருங்க. இந்த 1 அதுக்கு கீழே. ஓகே, இப்போ நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகே, இனிமேல் மாடுலஸ் ஆஃப் ஏ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு இங்கே ஏ வந்து அதில் 2 நிரை இருக்குது, 2 நிரல், அதாவது 2/2 மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி இருந்துன்னா இதோட மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா கிராஸில் பெருக்கணும். இந்த 1ஐயும் பெருக்கணும். அப்போ 1 1 பெருக்கின உடனே நடுவில் மைனஸ். இனி இதை 2ஐயும் பெருக்கணும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ இந்த மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் ஆகிடும். பெருக்கும்போது 2 மைனஸ்னா அது ப்ளஸ் ஆகிடும். இனி பாருங்கள், இங்கே 2 வாட்டி tan x இருக்குது. அப்போ பெருக்கும்போது tan ஸ்கொயர் எக்ஸ் இப்படின்னு கிடைக்கும். அடுத்த 1 கூட்டல் tan ஸ்கொயர் எக்ஸை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அடுத்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 கூட்டல் tan ஸ்கொயர் எக்ஸை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அடுத்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு 0 கிடைக்கல. அப்போ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. 0 வராததுனால தேர்ஃபோர் நேர்மாறு உண்டு அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லாட்டா ஏ இன்வர்ஸ் காண முடியும் அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்த அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாமா? அட்ஜாயிண்ட் ஏ அதுவும் அப்படிதான், 2 நிரை 2 நிரல். அப்போ என்ன பண்ணணும்? மூலை விட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை இடம் மாற்றணும். இந்த 1 மேலே வந்துடும், இந்த 1 கீழே வந்துடும். ரெண்டுமே சேம் எண்ணுனால பிரச்சனை கிடையாது. 1 இங்கே வரும், இந்த 1 இங்கே எழுதிடலாம். இனி இங்கே வந்து என்னென்னா இடத்த மாற்றக்கூடாது, அதோட குறியீடை மாற்றணும். ப்ளஸ் tan x மைனஸ் tan x மாறும். சரிங்களா? அப்புறமாட்டு -tan x ப்ளஸ் tan x மாறும். இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் ஏ அதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 2 மதிப்பையும் ஃபார்முலாவில் பிரதியிடலாம். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ டிவைடருக்கு கீழே மாடுலஸ் ஆஃப் ஏ அதோட மதிப்பு 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸு. இப்போ இது வந்து வகுத்தலுக்கு கீழே தானே இது வரும். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா பெருக்கல் போட்டுக்கிட்டு இதை தலைகீழ எழுத போகிறேன். அப்போ பெருக்கல், அப்போ கீழே இருக்கக்கூடிய காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மேலே வந்துடும். அடுத்த மேலே இருக்கக்கூடிய 1 கீழே வந்துடும். எப்போவுமே டிவைடருக்கு கீழே 1ன்னா அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. இன்டூ இனி அட்ஜாயிண்ட் ஏயோட மதிப்பும் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ இதையும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? 1 மைனஸ் tan x, அடுத்த tan x, அப்புறமாட்டு அந்த 1. ஓகே, இனிமேல் 1ஐயும் காஸ் ஸ்கொயர் எக்ஸையும் பெருக்குனா காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு தான் கிடைக்கும். அடுத்த இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1 மைனஸ் tan x, அப்புறம் tan x, அடுத்த 1. இனிமேல் காஸ் ஸ்கொயர் எக்ஸை உள்ளே கொண்டு பெருக்கலாம். ஓகே,
ஒன்றையும் காஸ் ஸ்கொயர் எக்ஸையும் பெருக்குனா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா ஒன்றுக்கு கூட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும். அடுத்த காஸ் ஸ்கொயர் எக்ஸையும் மைனஸ் டேன் எக்ஸையும் பெருக்கலாம். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸை எழுதிக்கோங்க, அடுத்த டேன் எக்ஸை அடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இனிமேல் காஸ் ஸ்கொயர் எக்ஸையும் டேன் எக்ஸையும் பெருக்கலாம். இதையும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். காஸ் ஸ்கொயர் எக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிருங்க, டேன் எக்ஸை அடுத்து எழுதிக்கலாம். இனிமேல் காஸ் ஸ்கொயர் எக்ஸையும் ஒன்றையும் பெருக்குனா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் தான். ஓகே, இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து ஏ டிரான்ஸ்போஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டையும் பெருக்குனா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். அதனால் இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ ஏ டிரான்ஸ்போஸுக்கு பதில் கண்டுபிடிச்ச மதிப்பை எடுத்து எழுதியிருக்கேன். அப்புறமாட்டு ஏ இன்வர்ஸுக்கு பதில் அதுக்கு கண்டுபிடிச்ச மதிப்பையும் எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ பெருக்கலாமா? பெருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய முதல் நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரலையும் பெருக்கலாம். ஒன்றையும் காஸ் ஸ்கொயர் எக்ஸையும் பெருக்குனா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் தான் கிடைக்கும். ஒன்று கூட எதை பெருக்கினாலும் அதே தான். இனி இதை ரெண்டையும் பெருக்கலாம். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அந்த மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிருங்க. இங்கே டேன் எக்ஸ், இங்கேயும் டேன் எக்ஸ். அப்போ அதை ரெண்டையும் பெருக்குனா டேன் ஸ்கொயர் எக்ஸ்னு கிடைக்கும். பாக்கி இருக்கக்கூடிய காஸ் ஸ்கொயர் எக்ஸை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி முதல் நிறை இரண்டாவது நிரல் பெருக்கலாமா? ஒன்றையும் இதையும் பெருக்கினா இதே தான் கிடைக்கும். அப்போ ஒரு மைனஸ் எடுத்து எழுதிருங்க. எழுதிக்கிட்டு இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டேன் எக்ஸ். இனி இதையும் பெருக்கலாம். பெருக்கும்போது ஒரு மைனஸ் எடுத்து எழுதிருங்க. டேன் எக்ஸையும் காஸ் ஸ்கொயர் எக்ஸையும் பெருக்குனா டேன் எக்ஸ் இன்டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு தான் கிடைக்கும். இனி இங்கே இருக்கக்கூடிய ரெண்டாவது நிறை இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரல் பெருக்கலாம். டேன் எக்ஸையும் காஸ் ஸ்கொயர் எக்ஸையும் பெருக்குனா அதே தான் கிடைக்கும். டேன் எக்ஸ் இன்டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இனி ஒன்றையும் இதையும் பெருக்குனா இதுதான் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ரெண்டுமே ப்ளஸ், அதனால ப்ளஸ் குறியீட்டை போட்டு இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டேன் எக்ஸ். அப்புறமாட்டு இரண்டாவது நிறை இரண்டாவது நிரல் பெருக்கலாம். டேன் எக்ஸையும் இதையும் பெருக்கலாம். பெருக்கும்போது ஒரு மைனஸ் குறியீடு அப்படியே எடுத்து எழுதிருங்க. இங்கே டேன் எக்ஸ், இங்கேயும் டேன் எக்ஸ். அதை ரெண்டையும் பெருக்குனா டேன் ஸ்கொயர் எக்ஸ். அப்புறம் பாக்கி இருக்கக்கூடிய காஸ் ஸ்கொயர் எக்ஸை அப்படியே எடுத்து எழுதிடலாம். இனி ஒன்றையும் காஸ் ஸ்கொயர் எக்ஸையும் பெருக்குனா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் தான். அதுக்கு முன்னாடி ரெண்டுமே ப்ளஸ், அதனால ப்ளஸ் குறியீடை போட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிருங்க. ஓகே, இனிமேல் இதை சால்வ் பண்ணலாம். என்ன பண்ண போகிறேன்னா டேன் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் எல்லாமே சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ்ன்னு எழுத போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு இருக்குது, அதனால் அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி மைனஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதில் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இனி ரெண்டு உறுப்புக்கு இடையில எதுவுமே இல்லாட்டா பெருக்கல் இருக்குன்னு தான் அர்த்தம். பெருக்கல் போட்டுக்கிட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸை அப்படியே எடுத்து எழுதிருங்க. அப்புறமாட்டு மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டேன் எக்ஸுக்கு பதில் சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸு. இங்கே ஸ்கொயர் இல்லை, அதனால் ஸ்கொயர் இல்லாமல் எழுதியிருக்கேன். அப்புறம் மைனஸ் டேன் எக்ஸுக்கு பதில் சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் இன்டூ இனி காஸ் ஸ்கொயர் எக்ஸை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஓகே, எழுதிட்டேன். இனி டேன் எக்ஸுக்கு பதில் சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் இன்டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்த கூட்டல் இங்கேயும் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிருங்க. இன்டூ டேன் எக்ஸுக்கு பதில் சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ். ஓகே, இனிமேல் மைனஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதில் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். கூட்டல் அடுத்ததும் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் தான் எழுதிருங்க. ஓகே, இனிமேல் இதை சால்வ் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, அதை எதுவுமே பண்ணிடாதுங்க, அது அப்படியே இருக்கட்டு. மைனஸ் இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸ், இங்கேயும் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பாக்கி சைன் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகே, இனிமேல் இங்கே அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு மைனஸ் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு காஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே ரெண்டு காஸ் எக்ஸ். அப்போ ஒன்று தான் கேன்சல் பண்ணனால ரெண்டை கேன்சல் பண்ணிவிட்டு ஒன்றுன்னு எழுதுங்க. இல்லாட்டா ரெண்டை கேன்சல் பண்ணாலே ஒரே ஒரு காஸ் எக்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ காஸ் எக்ஸையும் சைன் எக்ஸையும் பெருக்குன்னா இதே தான் கிடைக்கும். இங்கே ஃபஸ்ட்டு சைன் எக்ஸை எழுதிக்கிட்டு அடுத்த காஸ் எக்ஸ் எழுதிக்கலாம். இடம் மாற்றி எழுதினாலும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மைனஸ் காஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா சைன் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ் பெருக்குனா சைன் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ் அப்படின்னு தான் கிடைக்கும். இங்கே அதே மாதிரி காஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா சைன் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ் பெருக்குனா சைன் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ். இனி ப்ளஸ் இருக்குது, காஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். பெருக்குனா காஸ் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் தான் கிடைக்கும். இங்கே நான் அதே மாதிரி சைன் எக்ஸ்ன்னு எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு சைன் எக்ஸ் எழுதிக்கிட்டு அடுத்த காஸ் எக்ஸ் எழுதுகிறேன். ஓகே, இனிமேல் இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பாக்கி மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் எழுதிக்கலாம். மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் கூட்டல் பாக்கி காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு இருக்குது.
ஓகே, இனிமேல் இதை சால்வ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். இதை எப்படி எழுதலாம்னா காஸ் 2x. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ஃபார்முலா. இனி இங்கே பாருங்கள், ரெண்டுமே மைனஸ். அப்போ மைனஸ் குறியீடை போட்டு ரெண்டையும் கூட்டணும். இங்கே சைன் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ் அதே தான் இங்கே இருக்குது. அப்போ 2 வாட்டி இருக்கிறதுனால முன்னாடி 2 எழுதிக்கிட்டு இதை ஒரு வாட்டி எழுதினாலே போதும். சைன் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ். சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் சைன் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ் அதுதான் இங்கே இருக்குது. அப்போ கூட்டும்போது இது 2 வாட்டி இருக்கிறதுனால 2ன்னு எழுதிக்கிட்டு அதை ஒரு வாட்டி எழுதினாலே போதும். சைன் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ். இனி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இங்கே ரெண்டாவது மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. இங்கே அது முதல்ல இருக்குது. இடம் மாதிரி இருந்தாலும் இதோட மதிப்பு ஒன்று தான். அப்போ காஸ் 2xன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே, இதை இன்னும் சுருக்கலாம். ஃபஸ்ட்டு காஸ் 2x. இதில் எந்த ஒரு சேஞ்சுமே வராது. இனி இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ்னு எழுதிருங்க. 2 இன்டூ சைன் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ். இதுக்கு பதில் சைன் 2x அப்படின்னு எழுதிக்கலாம். இனி இங்கேயும் அதே தான் இருக்குது. 2 சைன் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ். அதுக்கு பதில் சைன் 2x அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். அப்புறம் காஸ் 2x அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இதுதான் நம்மளோட வலது பக்கம். வலது பக்கத்தில் என்னது இருக்கோ அதை அப்படியே கொண்டு வந்துட்டோம். அதனால் தேர்ஃபோர் அப்படின்னு எழுதிக்கிட்டு என்ன நிரூபிக்க கேட்டாங்களோ அதை அப்படியே எழுதிருங்க. என்பது நிரூபிக்கப்பட்டது. அதாவது கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை அப்படியே கொண்டு வந்துட்டோம். அதனால நிரூபிக்கப்பட்டதுன்னு ஃபைனலாக எழுதிருங்க. இவ்வளோதான் அந்த சம். 12வது கொஸ்டின் பார்க்கலாம். a இன்டூ 5 3 -1 -2 இஸ் ஈக்குவல் டு 14 7 7 7 எனில் ஏயை காண்க. இப்போ ஏயோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு தந்திருக்கக்கூடிய அணியை பின்னு எடுத்துக்கிறேன். இந்த அணியை பின்னு எடுத்துக்கலாம். அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 5 3 -1 -2. அடுத்த இதை வந்து சீன் எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா எண்களும் 7 வாய்ப்பாடில் வரும். அப்போ 7 வெளியே எடுத்துடலாம். இப்போ 14 எப்படி எழுதலாம்? 7 2 14. 7 வெளியே எடுத்தால் பாக்கி 2 இருக்கும். அடுத்த 7 எப்படி எழுதலாம்? 1 7 7. 7 வெளியே எடுத்தால் பாக்கி 1 இருக்கும். அப்போ 7 இருக்கக்கூடிய பிளேஸில் 1ன்னு எழுதிருங்க. இங்கே 7 இருக்குது, 1ன்னு எழுதுங்க. இங்கே 7, அப்போ 1ன்னு எழுதிக்கோங்க. இப்போ இங்கே a இருக்குது. இதை நான் வந்து பி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ பின்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம வந்து சின்னு எடுத்திருக்கோம். அப்போ சி. இனி ஏ தானே கண்டுபிடிக்கணும். ஏயை மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே சி இருக்குது. இந்த பி சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பி இன்வர்ஸாக மாறிடும். ஓகேங்களா? எது கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. பி சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பி இன்வர்ஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிக்கிட்டு அடுத்து அதில் பிரதியிடலாம். ஆல்ரெடி ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா பார்த்துருக்கோம். அதில் ஏ கூடிய பிளேஸில் இங்கே பி இருக்குது. அப்போ ஃபார்முலா மாற்றி எழுதலாமா? 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி இன்டூ அட்ஜாயிண்ட் பி. ஓகே, 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி. இங்கே 2 நிறை 2 நிரல். அப்போ இதோட மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? குறுக்க பெருக்கணும். 5ஐயும் -2 பெருக்கணும். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. I2 10. அடுத்த நடுவில் மைனஸ் வரும். இனி இதை 2ஐயும் பெருக்கலாம். இங்கே ஒரு மைனஸ். அப்போ இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். பெருக்கும்போது 2 மைனஸ்னால் அது ப்ளஸ் ஆகிடும். அப்புறமாட்டு 3 3. இனி அட்ஜாயிண்ட் பி கண்டுபிடிக்கலாம். அதுவும் அப்படிதான். 2 நிறை 2 நிரல். அப்போ என்ன பண்ணணும்? மூலை விட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை இடம் மாற்றணும். -2 மேலே வரும், 5 கீழே போயிடும். அப்போ எழுதிக்கலாம் -2 5. இனி இந்த சைடு குறியீடு தான் மாறும். +3 -3 ஆகிடும். அப்புறம் -1 +1 மாறிடும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி 1 டிவைடட் பை ஒரு மைனஸ்னால் கழிக்கணும். 10லேருந்து 3 கழிச்சா 7. அப்புறம் பெரிய நம்பர் என்னது? 10. அதோட குறியீடு மைனஸ். அப்போ மைனஸ்ன்னு எழுதிருங்க. ஓகே, நீ தான் அப்படி எடுத்து எழுதிக்கலாம். -2 -3 1 5. இப்போ நம்ம பி இன்வர்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் பிரதியிடலாமா? ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு சி இருக்குது. அப்போ சிக்கு பதில் இதோட மதிப்பை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 7. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 2 1 1 1. அடுத்த இன்டூ பி இன்வர்ஸுக்கு பதில் அதோட மதிப்பை எடுத்து எழுதிக்கலாம். இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1 டிவைடட் பை -7 இன்டூ -2 -3 1 5. ஓகே, இப்போ வெளியே இருக்கக்கூடிய எண்களை பெருக்கலாம். 7ஐயும் 1ஐயும் பெருக்குனா 7 தான். அடுத்த டிவைடட் பை இங்கே -7 இருக்குது. மைனஸை நீங்கள் மேலேயும் எழுதிக்கலாம். சரிங்களா? 7 கீழே எழுதிருங்க. இனி இதை 2ஐயும் பெருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரலையும் பெருக்கலாம். ஓகே, E2 4 ஒரு மைனஸ். அப்போ -4. இனி ஓர் 1 1 ரெண்டுமே ப்ளஸ். அப்போ +1. அப்புறமாட்டு இங்கே இருக்கக்கூடிய முதல் நிறை இங்கே இருக்கக்கூடிய இரண்டாவது நிரல் பெருக்கலாமா? 3 6 ஒரு மைனஸ். அப்போ -6. இனி ஓர் 5 5 ரெண்டுமே ப்ளஸ். அப்போ +5. இனி இங்கே இருக்கக்கூடிய இரண்டாவது நிறை முதல் நிரல்
ஓர் 2 2 ஒரு மைனஸ், அப்போ -2. இனி ஓர் 1 1 ரெண்டுமே ப்ளஸ், அப்போ +1. இங்கே இருக்கக்கூடிய இரண்டாவது நிரை, இங்கே இருக்கக்கூடிய இரண்டாவது நிரல். 1ஐயும் -3ஐயும் பெருக்குனா -3 தான். அடுத்த ஓர் 5 5 ரெண்டும் ப்ளஸ், அப்போ +5. ஓகே, இப்போ ஓர் 7 7 ஓர் 7 7. அப்போ பாக்கி என்னது இருக்குது? -1. மறந்துடாதுங்க. இப்போ இங்கே மைனஸ்னால் கழிக்கணும். 4லேருந்து 1 கழிச்சா 3, கழித்து பெரிய எண்ணோட குறியீடு போடணும். பெரிய எண் 4, அதோட குறியீடு மைனஸ். இனி இங்கே அதே மாதிரி தான். 6லேருந்து 5 கழிச்சா 1, பெரிய எண்ணோட குறியீடு மைனஸ், அப்போ -1. இங்கேயும் அப்படி தான். 2லேருந்து 1 கழிச்சா 1, பெரிய எண்ணோட குறியீடு மைனஸ். அப்புறவு 5லேருந்து 3 கழிச்சா 2, இங்கே பெரிய எண்ணோட குறியீடு ப்ளஸ், அப்போ ப்ளஸ்னா குறியீடு போடாண்டாம். இப்போ பாருங்கள், 1ஆல் உள்ளே இருக்கக்கூடியதை பெருக்குனா அதே தான் கிடைக்கும். ஆனால் மைனஸால் உள்ளே பெருக்கினீங்கன்னா மைனஸ் மதிப்பெல்லாம் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மதிப்பெல்லாம் மைனஸ் ஆகிடும். பெருக்கலாமா? -3 +3 ஆகிடும், -1 +1 ஆகிடும், திரும்பவும் -1 +1 தான். அடுத்த +2 -2 ஆகிடும். சரிங்களா? இதுதான் நம்மளோட ஏ. இப்போ நம்ம ஏயோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். 13வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஏபிசி கொடுத்துக்கிட்டு a × x × b = c எனில் x என்ற அணியை காண்க. ஒரு சமன்பாடு தந்திருக்காங்க, இதை யூஸ் பண்ணி x அணியை கண்டுபிடிக்கணும். ஓகே, தந்திருக்கக்கூடிய ஏபிசி அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி இந்த சமன்பாடு எடுத்து எழுதிக்கலாம். a × x × b = c. என்ன தேவையோ அதை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும், அப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். ஏ சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ஏ இன்வர்ஸாக மாறும். அடுத்து இந்த சி எழுதிக்கோங்க. நான் எப்படி எழுதுறனோ அப்படி தான் நீங்கள் எழுதணும். மாற்றி மாற்றி எழுதுனீங்கன்னா ஆன்சர் கிடைக்காது. இனி பி அந்த பக்கம் போச்சுன்னா பி இன்வர்ஸாக மாறும். ஓகேங்களா? இனி ஏ இன்வர்ஸுக்கு பதில் அதோட ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். 1/(a × adjoint a எழுதிட்டேன். இனி இந்த சி அப்படியே எடுத்து எழுதிருங்க. பி இன்வர்ஸ் வேறு எதுவுமே இல்லை, ஏ இருக்கக்கூடிய பிளேஸில் பி இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவில் ஏ இருக்கக்கூடிய பிளேஸில் பி அப்படின்னு மாற்றி எழுதிட்டாலே போதும். எழுதிக்கலாம். 1/(a க்கு பதில் b. அடுத்த adjoint ஏக்கு பதில் b எழுதிட்டோம். இப்போ 1/(a ஏ இங்கே இருக்குது, இதோட மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே 2 நிரை 2 நிரல் இப்படி இருந்துன்னா இதோட மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா குறுக்க பெருக்கணும். 1ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0 தான். அடுத்த நடுவில் மைனஸ். இனி இதை 2ஐயும் பெருக்கணும். இங்கே ஒரு மைனஸ், அப்போ இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். பெருக்கும்போது 2 மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடும். இனி பெருக்கலாம். 1 2. அடுத்த அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். 2 நிரை 2 நிரல். அப்போ இதோட அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மூலை விட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை இடம் மாற்றணும். 0 மேலே வந்துடும், 1 கீழே வந்துடும். அப்போ எழுதிக்கலாம் 0 1. இனி இந்த சைடு என்ன பண்ணணும்னா குறியீடை மாற்றணும். -1 +1 மாறும். அடுத்த +2 -2 மாறும். சரிங்களா? ஓகே, இனிமேல் சிக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் கொடுத்துருந்தாங்க, அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1 1 2 2. இனி 1/(b b இங்கே இருக்குது, இதோட மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ குறுக்க பெருக்குங்க. 1 3 நடுவில் மைனஸ். இனி இதை 2ஐயும் பெருக்கணும். இங்கே ஒரு மைனஸ், அப்போ இந்த மைனஸும் சேர்ந்துனா ப்ளஸ் ஆகிடும். ஓகே, இனிமேல் இதை 2ஐயும் பெருக்கலாமா? 2 2. இனி இதோட அட்ஜாயிண்ட் பி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? மூலை விட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை இடம் மாற்றணும். 1 மேலே போயிடும், 3 கீழே வந்துடும். அப்போ 1 3. இனி இந்த சைடு குறியீடை மாற்றணும். -2 +2 மாறும். அடுத்த +1 -1 மாறும். சரிங்களா? ஓகே, இனிமேல் சால்வ் பண்ணலாம். 1/0 2ஐயும் கூட்டினா 2. இனி இதை இங்கே எழுதிக்கலாம். × 1/3 2ஐயும் கூட்டினா 5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 2ஐயும் நான் பெருக்க போகிறேன். லாஸ்ட்டாக அதை பெருக்கிக்கலாம். ஓகே, முதல் நிரை முதல் நிரல் பெருக்கலாம். 0ஐயும் 1ஐயும் பெருக்குனா 0. இனி 1ஐயும் 2ஐயும் பெருக்குனா 2, ரெண்டுமே ப்ளஸ், அப்போ +2. இனி முதல் நிரை இரண்டாவது நிரல். 0ஐயும் 1ஐயும் பெருக்குனா 0, 2 2 ரெண்டுமே ப்ளஸ், அப்போ +2. இனி இரண்டாவது நிரை முதல் நிரல். -2ஐயும் 1ஐயும் பெருக்குனா -2. இனி 1ஐயும் 2ஐயும் பெருக்கணும், ரெண்டுமே ப்ளஸ், பெருக்குனா 2 தான் கிடைக்கும். இனி இரண்டாவது நிரை இரண்டாவது நிரல். -2ஐயும் 1ஐயும் பெருக்குனா -2. இனி 1ஐயும் 2ஐயும் பெருக்குனா 2 தான், ரெண்டுமே ப்ளஸ், அப்போ +2. பாக்கி இருக்கக்கூடிய இந்த அணியை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1 2 -1 3. ஓகே, இப்போ 1 1 /2 10. இனி 0ஐயும் 2ஐயும் கூட்டினா 2. அடுத்த திரும்பவும் 0ஐயும் 2ஐயும் கூட்டினா 2 தான். -2 +2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0, -2 +2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0. இனி இந்த அணியை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1 2 -1 3. அடுத்த ஸ்டெப்பில் அதை பெருக்கலாம். 1/10. இனி பெருக்கலாமா? முதல் நிரை முதல் நிரல். 1 2.
ஈர் 1 2 ஒரு மைனஸ், அப்போ -2 பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே எடுத்து எழுதிடணும். இனி முதல் நிரை இரண்டாவது நிரல் ஈர் 2 4 ஈர் 3 6 2 ப்ளஸ், அப்போ +6. இனி இரண்டாவது நிரை முதல் நிரல் 0 1 பெருக்குனா 0, அடுத்த திரும்பவும் 0 -1 பெருக்குனா 0 தான். இனி இரண்டாவது நிரை இரண்டாவது நிரல் 0 2 பெருக்குனா 0, 0 3 பெருக்குனாலும் 0 தான். சரிங்களா? ஓகே, இனிமேல் 1 / 10 அப்படியே எடுத்து எழுதிருங்க. 2லேருந்து 2 கழிச்சா 0, 4 6 கூட்டினா 10, 0 + 0 0, 0 + 0 0 தான். இப்போ பாருங்கள், இங்கே ஒரே ஒரு 10 மட்டும் இருக்குது. அந்த 10 நான் வெளியே கொண்டு வர போகிறேன். அப்போ 1 வெளியே கொண்டு வரும்போது பெருக்கல் 10 இப்படின்னு எழுதணும். கீழே வந்து 10 இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள் 0. இப்போ 10 வெளியே கொண்டு வந்துட்டோம். 10 எப்படி எழுதலாம்? ஓர் 10 10. 10 இங்கே வெளியே வந்துடுச்சு. அப்போ பாக்கி என்னதுக்கு 1. அப்போ 10 இருக்கக்கூடிய பிளேஸில் 1 எழுதிருங்க. பாக்கி 0 0. இப்போ இந்த 10 இந்த 10 கேன்சல் ஆகிடும். இனி 1ஐயும் இதையும் பெருக்குனா இதே தான் கிடைக்கும். அப்போ இதை மட்டும் தனியாக எடுத்து எழுதிருங்க. 0 1 0 0. இதுதான் எக்ஸ் அணி. இவ்வளோ தான் இந்த சம். 14வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஏ கொடுத்துக்கிட்டு A 1 = 1 / 2 × A² - 3i என காட்டுக. இப்போ நம்ம இதை நிரூபிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். A 1 = 1 / 2 × A² - 3i. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2 மேலே கொண்டு போக போகிறேன். அப்போ ஃபஸ்ட் 2 எழுதிருங்க. இங்கே A 1 இருக்குது. அப்புறம் மட்டும் இங்கே 1 இருக்கும். 1க்கு கூட இதை பெருக்குனா இதே தான் கிடைக்கும். அப்போ எழுதிக்கலாம் A² - ஐன்னா 1ன்னு அர்த்தம். அப்போ 1க்கு கூட 3 பெருக்குனா 3 தான் கிடைக்கும். இனி அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா 2 பக்கமும் ஏயால் பெருக்க போகிறேன். எழுதிக்கலாம் இருபுறமும் ஏயால் பெருக்கிறதுனா வேறு எதுவுமே இல்லை, பக்கத்தில் ஏன்னு எழுதிட்டாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த சைடு என்னது இருக்குது? 2 × A 1. இதுக்கு பக்கத்தில் A. அடுத்து இங்கே A² இருக்குது. இதுக்கு பக்கத்தில் A. அப்புறம் இங்கே மைனஸ் இருக்குது 3. இதுக்கு பக்கத்தில் A. ஓகே, இனி 2 ஆல்ரெடி பார்த்துருக்கோம். A × A 1 இதோட மதிப்பு I. ஓகேங்களா? இங்கே வந்து A 1 × A இடம் மாறி இருக்கு. மாறி இருந்தாலும் இதோட மதிப்பு சேம் தான். அப்போ இதுக்கு பதில் நான் I அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். இனி வந்து இங்கே A இங்கே A. அப்போ ஒரு வாட்டி எழுதிருங்க. இப்படி இருந்துன்னா இதோட அடுக்கை கூட்டணும். ஏயோட அடுக்கில் எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். 2 1 கூட்டினா 3. அப்புறம் -3a. இனி நம்ம வந்து இதை நிரூபிக்க போகிறோம். எழுதிக்கலாம் என்பதை நிரூபிக்க. அதாவது வலது பக்கத்தை சால்வ் பண்ணி இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்சரை கொண்டு வர போகிறோம். அதுக்கு முன்னாடி A³ தனியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுக்கில் 3. அப்போ என்ன பண்ணணும்? நம்மளுக்கு கொஸ்டினில் தந்திருக்க A அணியை 3 வாட்டி எழுதி பெருக்கணும். ஓகே, A அணியை 3 வாட்டி எழுதிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த 2ஐயும் பெருக்க போகிறேன். அடுத்த இதை பெருக்கிக்கலாம். பெருக்கலாமா? பெருக்கும்போது ஃபஸ்ட்டு நிரலையும் பெருக்கலாம். 0 0 பெருக்குனா 0. அடுத்த 1 1 பெருக்குனா 1 தான். ரெண்டுமே ப்ளஸ், அப்போ +1. திரும்பவும் 1 1 பெருக்குனா 1. அடுத்த முதல் நிரை இரண்டாம் நிரல் பெருக்கிடலாம். 0 1 பெருக்குனா 0. அடுத்த 1 0 பெருக்குனா 0 தான். திரும்ப 1 1 பெருக்குனா 1. இனி முதல் நிரை மூன்றாம் நிரல் 0 1 பெருக்குனா 0. அடுத்த 1 1 பெருக்குனா 1. இனி 1 0 பெருக்குனா 0. 0 கூட எதை பெருக்கினாலும் 0. சரிங்களா? அடுத்த இரண்டாம் நிரை முதல் நிரல் 1 0 பெருக்குனா 0. 0 1 பெருக்குனா 0 தான். அடுத்த 1 1 பெருக்குனா 1 தான். ஓகே, இனிமே இரண்டாம் நிரை இரண்டாம் நிரல் 1 1 பெருக்குனா 1. 0 0னா 0 தான். அடுத்த 1 1 பெருக்குனா 1. இனி இரண்டாம் நிரை மூன்றாம் நிரல் 1 1 பெருக்குனா 1. 0 1 பெருக்குனா 0. அப்புறம் 1 0 பெருக்குனா 0 தான். இனி மூன்றாம் நிரை முதல் நிரல் 1 0 பெருக்குனா 0. 1 1 பெருக்குனா 1. அடுத்து 0 1 பெருக்குனா 0. இனி மூன்றாம் நிரை இரண்டாம் நிரல் 1 1 பெருக்குனா 1. 1 0 பெருக்குனா 0. 0 1 பெருக்குனா 0 தான். அப்புறம் மூன்றாம் நிரை மூன்றாம் நிரல் 1 1 பெருக்குனா 1. 1 1 பெருக்குனா 1. 0 0 பெருக்குனா 0. ஓகே, அடுத்த இந்த அணியை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 0 1 1 1 0 1 1 1 0 எழுதிட்டேன். இனி இதை சால்வ் பண்ணலாம். பாருங்கள், 0னா அதை பார்க்க தேவை கிடையாது. பாக்கி என்னது இருக்கோ அதை மட்டும் கூட்டுங்க. 1 1 கூட்டினா 2. இங்கே வந்து 1 இருக்குது. இங்கேயும் 1 தான் இருக்குது. இங்கேயும் 1. அப்புறம் இதை கூட்டினா 2ன்னு கிடைக்கும். இங்கே 1 தான் இருக்குது. இங்கேயும் 1. இங்கேயும் 1. 1 1 கூட்டினா 2. அப்புறம் மட்டும் இதை இன்னொரு கூட எடுத்து எழுதிருங்க. 0 1 1 1 0 1 1 1 0. இனி இதை 2 நம்ம பெருக்க போகிறோம். பெருக்கிடலாமா?
பெருக்கும்போது கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய முதல் நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரலையும் பெருக்கலாம். 2 0 பெருக்குனா 0, அடுத்த 1 1 பெருக்குனா 1, 1 1 பெருக்குனா 1. இனி முதல் நிறை இரண்டாம் நிரல் 2 1 பெருக்குனா 2, 1 0 பெருக்குனா 0, 1 1 பெருக்குனா 1. அடுத்த முதல் நிறை மூன்றாம் நிரல் 2 1 பெருக்குனா 2, 1 1 பெருக்குனா 1, 1 0 பெருக்குனா 0. இனி இரண்டாம் நிறை முதல் நிரல் 1 0 பெருக்குனா 0, அடுத்த 2 1 பெருக்குனா 2, அடுத்த 1 1 பெருக்குனா 1. இனி முதல் நிறை இரண்டாம் நிரல் 1 1 பெருக்குனா 1 தான், 2 0 பெருக்குனா 0, 1 1 பெருக்குனா 1. அப்புறவு இரண்டாம் நிறை மூன்றாம் நிரல் 1 1 பெருக்குனா 1, 2 1 பெருக்குனா 2, 1 0 பெருக்குனா 0. இனி மூன்றாம் நிறை முதல் நிரல் 1 0 பெருக்குனா 0, அப்புறம் மட்டும் 1 1 பெருக்குனா 1, 2 1 பெருக்குனா 2. இனி மூன்றாம் நிறை இரண்டாம் நிரல் 1 1 பெருக்குனா 1, 1 0 பெருக்குனா 0, 2 1 பெருக்குனா 2. அப்புறம் மூன்றாம் நிறை மூன்றாம் நிரல் 1 1 பெருக்குனா 1, 1 1 பெருக்குனா 1, 2 0 பெருக்குனா 0. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா? சால்வ் பண்ணுற பாருங்க. 1 1 கூட்டினா 2, 2 1 3, திரும்பவும் 2 1 3, இங்கேயும் 3 தான் வரும், இங்கே வந்து 2 வரும், இங்கே வந்து 3, அப்புறம் இங்கே 3, இங்கே 3, இங்கே வந்து 2. இதுதான் ஏ கியூபோட மதிப்பு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் என்னது இருக்கோ இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, வலது பக்கம் அப்படின்னு எழுதிட்டு வலது பக்கத்தில் என்னது இருந்தோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ ஏ கியூபுக்கு பதில் என்ன மதிப்பு கண்டுபிடிச்சோமோ அதை எழுதிருங்க. -3 ஏக்கு பதில் ஏ அணியை எழுதிருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த அணி அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2 3 3 3 2 3 3 3 2 எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி -3 உள்ளே கொண்டு பெருக்க போகிறோம். அவள் -3 உள்ளே கொண்டு பெருக்கும்போது இங்கே வந்து ப்ளஸ் ஆகிடும். இனி பெருக்கலாம். 0வையும் -3 பெருக்குனா 0, 1ஐயும் -3 பெருக்குனா -3. அப்போ என்ன பண்ணணும்? 1 இருக்கக்கூடிய பிளேஸ்ல எல்லாம் -3 எழுதிருங்க. அப்போ இங்கே -3 வரும், இதுலேயே -3, 0னா 0 தான். இங்கே -3, இங்கேயும் -3, இதுலேயும் -3, இதில் 0. ஓகே, இப்போ பாருங்கள் நடுவில் ப்ளஸ்ஸு. அப்போ ரொம்பவே ஈஸி. இங்கே ஃபஸ்ட்டு 2 இருக்குது, இங்கே 0, இங்கே 3 இருக்குது, இங்கே -3, நடுவில் ப்ளஸ்னால் இங்கே என்ன குறியீடு இருக்கோ அப்படியே எடுத்து எழுதிடலாம். 3 -3, அடுத்து இங்கே 3, இங்கே வந்து -3, இங்கே 2 இருக்குது, இங்கே 0, இங்கே 3, இங்கே -3, இதில் 3, இங்கே வந்து -3, 3 -3 2 0. சரிங்களா? இனி இதை சால்வ் பண்ணலாம். 2ஐயும் 0வையும் கூட்டினா 2, 3லேருந்து 3 கழிச்சா 0, இங்கேயும் 0 வரும், இதுலேயும் 0 தான், இங்கே வந்து 2, இதில் 0, இதில் 0, இதில் 0, இதில் வந்து 2. இப்போ பாருங்கள், 2ஐ நான் பொதுவாக வெளியே எடுக்க போகிறேன். அப்போ எடுத்துடலாம். இப்போ 2 எப்படி எழுதலாம்? O 2 2, 2ஐ வெளியே எடுத்தால் பாக்கி என்னது இருக்கும்? 1. அப்போ 2 இருக்கக்கூடிய பிளேஸ்ல எல்லாம் 1ன்னு எழுதிக்கலாம். இங்கே 1, 0னா 0ன்னு எழுதிருங்க. சரிங்களா? இங்கே 2 இருக்குது, அப்போ 1, 0 0 0, 2 இருக்குது, அப்போ 1. அடுத்த 2. இப்போ மூலை விட்டத்தில் எல்லாமே 1 இருக்குது, பாக்கி எல்லாமே 0. அப்போ இதை எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? ஐன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இதுதான் நம்மளோட இடது பக்கம். அப்போ வலது பக்கத்தை சுருக்கி இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்சரை கொண்டு வந்துட்டோம். அதனால் தேர்ஃபோர் என்ன நிரூபித்தோமோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 2i × a³ - 3a. இதிலிருந்து அப்புறமாட்டு கொஸ்டினில் என்ன நிரூபிக்க கேட்டாங்களோ அதை எழுதிருங்க. A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 / 2 × a² - 3i என்பது நிரூபிக்கப்பட்டது. ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த சம். 15வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஒரு அணி தந்திருக்காங்க. என்ற அணியை பிந்தைய பெருக்கல் சங்கேத மொழியாக்க அணியாக கொண்டு அடுத்து இன்னும் 2 அணி தந்திருக்காங்க என்று பெறப்பட்ட செய்தியை -1 -1 2 1 நேர்மாறு அணியின் பிந்தைய பெருக்கற் சாவியாக கொண்டு சங்கேத மொழி மாற்றம் செய்க. அதாவது சங்கேத மொழியாக்க அணி. இதுதான் சங்கேத மொழியாக்க அணி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சங்கேத மொழியாக்க அப்படின்னா சீக்ரெட் மெசேஜ். இப்போ இங்கேருந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு. இவங்க 2 பேருக்கும் தான் அந்த மெசேஜ் என்னன்னு தெரியும். இடையில யார் அதை வாசித்து பார்த்தாலும் அவங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? அப்போ இதுதான் அந்த மெசேஜ். இதை தான் நம்ம சங்கேத மொழியாக்க அணி அப்படின்னு எடுத்துக்கணும். இதை ஏ அப்படின்னு வச்சுக்கணும். சரிங்களா? இதுக்கு பிறகு அந்த அணி சங்கேத மொழியாக்க அணி இருக்கு பார்த்தீங்களா, அதோட நேர்மாறு கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு ஏ இன்வர்ஸையும் இதையும் பெருக்கணும்.
திரும்ப ஏ இன்வர்ஸையும் அடுத்த இந்த அணியையும் பெருக்கணும். பெருக்கும்போது நம்மளுக்கு 2 அணி கிடைக்கும். இதே மாதிரி 2 அணி கிடைக்கும். அதுதான் சங்கேத மொழி மாற்றம். இப்படி கண்டுபிடிக்கிறது மூலமா நம்மளுக்கு சங்கேத மொழி மாற்றம் கிடைக்கும். சரிங்களா? அடுத்த இங்கு ஆங்கில எழுத்துக்கள் A to Z முறையே எண்கள் 1 முதல் 26ஐயும், அதாவது ஏனா 1ன்னு எடுத்துக்கணும், பினா 2, சினா 3, இந்த மாதிரி காலி இடத்திற்கு எண் 0வையும் பொருத்தி சங்கேத மொழியாக்கம் மற்றும் மொழி மாற்றம் செய்க. அதாவது அந்த சீக்ரெட் மெசேஜ் அவர் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காரோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சங்கேத மொழியாக்க அணி இதை நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். அதை தான் நானும் எழுதியிருக்கேன். சங்கேத மொழியாக்க அணி ஏ அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டு அந்த அணியை எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி நேர்மாறு கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா எழுதிக்கலாம். 1/mod(a) இன்டூ அட்ஜாயின்ட் ஏ. ஓகே, இனிமேல் 1/(a). இங்கே 2 நிறை இருக்குது, 2 நிரல். அப்போ இதோட மாடலஸ் கண்டுபிடிக்கணும்னா குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். -1 பெருக்குனா -1, அப்புறம் நடுவில் மைனஸ் வரும். இனி இதை 2 பெருக்கணும், இங்கே ஒரு மைனஸ். அப்போ இந்த மைனஸும் சேர்ந்துனா ப்ளஸ் ஆகிடும். பெருக்கும்போது 2 மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும். இனி பெருக்கலாம். 2 1 2. இனி அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு மூலை விட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை இடம் மாற்றணும். 1 மேலே வரும், -1 கீழே போயிடும். அப்போ 1 -1. இனி இந்த சைடு இடம் மாற்றக்கூடாது, குறியிடம் மாற்றணும். -1 +1 மாறும். அடுத்த +2 -2 ஆகிடும். சரிங்களா? இனி இதை சால்வ் பண்ணலாம். 1/, இங்கே ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும். 2லேருந்து 1 கழிச்சா 1. அடுத்த இந்த அணியை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1 1 -2 -1. இனி 1/1னா அதோட மதிப்பு 1 தான். 1க்கு கூட இதை பெருக்குனா இதே தான் கிடைக்கும். அப்போ இந்த அணியை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1 1 -2 -1. இப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்த இந்த அணியையும் ஏ இன்வர்ஸையும் பெருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கிறேன். 2 -3. அப்புறமாட்டு ஏ இன்வர்ஸ் இதை எடுத்து எழுதிக்கலாம். 1 1 -2 -1. பெருக்கலாமா? முதல் நிறையையும் முதல் நிரலையும் பெருக்கலாம். 2 1 பெருக்குனா 2, அப்புறம் -3 -2 பெருக்குனா +6ன்னு கிடைக்கும். பெருக்கும்போது 2 மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும். அப்புறம் முதல் நிறையையும் இரண்டாம் நிரலையும் பெருக்கலாம். 2 1 பெருக்குனா 2, -3 -1 பெருக்குனா +3. ஓகே, இதை சால்வ் பண்ணிடலாமா? 6ஐயும் 2ஐயும் கூட்டினா 8. அடுத்த 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5. இனி என்ன பண்ண போகிறோம்? இன்னொரு அணி கொடுத்துருந்தாங்க, அதாவது இந்த அணியையும் ஏ இன்வர்ஸையும் பெருக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த அணியை எடுத்து எழுதிக்கலாம். 20 4. அப்புறம் ஏ இன்வர்ஸை எடுத்து எழுதிக்கணும். இதை எடுத்து எழுதிக்கலாம். 1 1 -2 -1. பெருக்கலாம். முதல் நிறை முதல் நிரல். 20ஐயும் 1ஐயும் பெருக்குனா 20 தான். அடுத்த 4ஐயும் -2ஐயும் பெருக்குனா -8. பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. அப்புறம் முதல் நிறை இரண்டாம் நிரல். 20ஐயும் 1ஐயும் பெருக்குனா 20. அடுத்த 4ஐயும் -1ஐயும் பெருக்குனா -4. சால்வ் பண்ணிடலாம். 20லேருந்து 8 கழிச்சா 12, 20லேருந்து 4 கழிச்சா 16. சரிங்களா? அப்போ இப்போ கண்டுபிடிச்ச இதுவும் சங்கேத மொழி மாற்றம் செய்யப்பட்ட அணி. எடுத்து எழுதிக்கலாம். சங்கேத மொழி மாற்றம் செய்யப்பட்ட அணி. எதெல்லாம்? இதுவும் எடுத்து எழுதிடலாமா? 8 5, அப்புறம் 12 16. இனி ஏபிசிடி எழுதிக்கலாம். சைடில் ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ எடுத்து எழுதிட்டோம். இப்போ இங்கே என்னது இருக்குது? 8 இருக்குது. அப்போ 1 2 3 4 5 6 7 8. 8வது இடத்துல ஹச் இருக்குது. அப்போ ஹச்ன்னு எழுதிருங்க. அப்புறமாட்டா 5. 1 2 3 4 5. 5வது இடத்துல இ. அப்புறம் 12 5 10 11 12. எல் இருக்குது. 16 12 13 14 15 16 பி இருக்குது. அப்போ அந்த சீக்ரெட் மெசேஜ் என்னது? ஹெல்ப். இதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போ ஃபைனலாக இப்படி எழுதிருங்க. தேர்ஃபோர் அனுப்பப்பட்ட சங்கேத செய்தி ஹெல்ப் ஆகும். இதுதான் அந்த சீக்ரெட் மெசேஜ். ஓகேங்களா? இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.